பிரமாதமா தெரியும். அப்படி இருக்கிற மலை, அதனால அதுக்கு சர்ப்பகிரி சர்ப்பசைலம் என்ற பெயர். இப்படி சிறப்பு வந்து முருகப்பெருமானுடைய திருவடியில இருக்கக்கூடியது அந்த பாம்பானது. அதனால அங்க அப்படியே கொடுத்துருக்காங்க. மட்டுமல்ல, பாம்பானது ஒரு குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தி 6 ஆதாரத்துல மேலேறி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்திரதளம் என்கின்ற 6 தளத்திலே போகக்கூடிய குண்டலினி சக்தி போல இருக்கக்கூடிய பாம்பு இது நாமகரணத்தினாலே நாமம் என்கின்ற அந்த பீஜாட்சரத்தை ஏற்றுக்கொண்டு அசைந்து மேலே எழும்பி ஓரொரு தளத்துக்காக சேர்ந்து சகஸ்திர தளத்திலே போய் முருகனுடைய உருவத்தை காணும் என்பது அருணகிரிநாதர் யோக தத்துவத்தில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் எடுத்து திருப்புகளை போட்டு இருக்கிறார். இந்த திருப்புகழ் பாடுறவங்க வெறுமன திருப்புகழ் பாடவே கூடாது. அந்த திருப்புகழை எப்படி பாடணும் விநாயக பெருமானே முருகன் அருணகிரிநாதருக்கு எடுத்து கொடுக்கிறார். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷி எனும் முக்ர துரகமும் நீப பக்குவ மலர் தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கதும் மதிக்கவர் குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பு என எனக்கு அருள்கை மறவேனே இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எட்பொறி அவற்று வகை இளநீர் வண்டு எச்சில் பயர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை தனிமூலம் மிக்க அரிசி கடலை பட்சணம் என கொள்ளரு விக்கின சமர்த்தனும் அருளாளி வெப்ப குடில செடியில விப்பர மரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பு என எனக்கு அருள்கை மறவேனே. தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமான வார்த்தைகள். அதை விருப்பமோடு செய்ய வேண்டும். எதுக்கு சொல்லியிருந்தா, ஸ்ரீராம் திருப்புகழை செவ்வேள் மேல் அன்பாக வெறுமன பண்ணல, ஆராய்ந்து உரைத்தான் அருணகிரி. நேராக அந்த புகழை அனுதினமும் அன்போடு ஓதாமல் எந்த புகழ் ஓதுவீர்னு கேட்டுட்ட தாய்மானவர் சுவாமிகள். அப்படி விசேஷம் வாய்ந்த அந்த திருப்புகழே திருச்செங்கோட்டுக்காக நிறைய பாடல்கள் அருணகிரி பாடியிருக்கார். அருணகிரிநாதர் செங்கோட்டை வேலவனுக்கு ஸ்பெஷலாகவே நிறைய பாடியிருக்கார். மட்டுமல்லாமல் அவருக்கு ஆத்மார்த்த தெய்வமாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். காரணம் என்னன்னா, முருகப்பெருமான் உபதேசம் பண்ணினது மட்டும் அல்லாமல் இலக்கியம் சொல்லி கொடுத்தது, அவருக்கு வடமொழியையும் சொல்லி கொடுத்தாராம் திருச்செங்கோட்டில். அந்த விஷயங்கள் எல்லாம் திருப்புகோயிலே இருக்கு. அதெல்லாம் இப்போ நம்ம வரிசையாக பார்க்கலாம். இந்த செங்கோட்டை வேலவனை பற்றி அந்த திருச்செங்கோட்டை பற்றி, திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரரை பற்றி, அந்த ஊருடைய பெருமையை பற்றி, அந்த முருகனுடைய பெருமையை பற்றி இங்கே இது வரைக்கும் கொஞ்சமா பார்த்துட்டு இருந்தோம். நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது திருப்புகழில் அருணகிரிநாதர் அவரை என்ன அனுப்பிச்சிருக்காரு சொன்னா, அன்போடி முருகப்பெருமானை நாம் பாட வேண்டும் என்பதற்காக திருப்புகழில அன்பாக வந்து உன்தாள் பணிந்து ஐம்பூதம் ஒன்றை நினையாமல், ஐம்பூதம் ஒன்றை நினைவது என்று சொன்னால் நம்முடைய பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கி, 5 இந்திரியங்களையும் அடக்கி இறைவனை உள்ளே கொண்டு வர வேண்டும். அன்பாக வந்து உன் தாழ் பணிந்து ஐம்பூதம் ஒன்று நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போருகங்கள் முளைத்தானும் கொந்தே மிகுந்து கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து அன்பேதும் அண்டி குன்றாம் அலைந்தும் அலைவேணும். இந்த மாதர்களை பத்தி அவர் வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் அருணகிரிநாதர் வரலாறு சொல்ல நான் விரும்பவில்லை. அந்த மாதர்களை அவர் ரொம்ப நினைத்து கொண்டிருந்தார். அதிலிருந்து விடுவதற்கு வெளியே வருவது எப்படி, மனதை களங்கம் அடைந்த மனதை சுத்தம் செய்வது எப்படின்னு பார்த்தா இறைவனுடைய திருவடியும் நாமகரணம் தான். அது ரெண்டையும் அருணகிரிநாதர் மிக்க சிறப்பாக பல பாடல்களே எடுத்து சொல்லிக்கிறார்கள். கொண்டே நினைந்து அன்பேது மன்றி குன்றாம் அலைந்து அலைவேனோ, நான் அப்படி அலையாமல் மன்றாடி தந்த மைந்தான்னு அருணகிரிநாதர் ஒரு ஸ்பெஷல் பேர் நடராஜருக்கு போட்டிருக்கார். மன்றாடி என்கின்ற பெயர் நடராஜருக்கு. மன்றம் என்றால் சிவபெருமான் ஆடுகின்ற அம்பலம். மன்றாடி மன்றத்திலே ஆடுகின்ற சிவபெருமான் தந்த மைந்தா என்றால் சிறப்பு வாய்ந்த மகன் மைந்தன். பவங்கள் வம்பே தொலைத்த வடிவேலா, என்னுடைய பூர்வ வினையும் நிகழ்வினையும் இந்த வினைகள் எல்லாம் எடுக்கக்கூடிய மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனை கடம்ப மாலை அணிந்து வெற்றி கொண்ட வேலவனே, சென்றே இடங்கள் எல்லா இடத்துக்கு போனாலும் கந்தா எனும் போது செஞ்சேவல் கொண்டு வர வேணும். செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோட மருந்த பெருமாளைன்னு ஒரு செங்கோட்டு பாட்டு, ஒரு சிறப்பான பாட்டு. அன்பாக வந்து உன் தாளை நான் இறங்கினேனா என்ன, இந்த வம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நிற்கின்றவர்கள் பவங்களையும் பம்பையும் தொலைத்த வடிவேலா என்று முருகருக்கு சிறப்பு சொல்லியிருக்கிறார். மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பு என்னன்னா, காலத்தை காட்டக்கூடியது சேவல் கொடி. நாத விந்து கலாதீனம் மூலமா அருணகிரிநாதர் பேசுகின்றார்கள். நாதம் ஆகியது சப்தம், விந்தாகியது உணர்ச்சி, கலா ஆகியது ஞானம். இந்த
சப்தத்தை கொடுக்கக்கூடியது. இந்த சேவலானது சப்தத்தை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் கொக்கரக்கோன்னு காலையிலே சேவல் கூவுகின்றது. சேவல் கூவுகின்ற ஒலியிலே பேய் பிசாசு பூதங்கள் எல்லாம் விலகி போகும் என்றெல்லாம் அருணகிரிநாதர் சேவல் விருத்தத்திலே மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க. நாம் இப்ப அதுக்கு போனா வெளியிலேயே வர முடியாது, அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது சேவல் விருத்தம். மயில் விருத்தம், சேவல் விருத்தம், வேல் விருத்தம், இது மூன்றும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அருணகிரிநாதர் பண்ணினதுல. அந்த விஷயத்துல இந்த சேவலை கொண்டு வந்திருக்காங்க முருகப்பெருமான். என்னன்னா, மயில் வாகனமா இருந்தாலும் பழமை வாய்ந்த இந்த கோவிலிலே முருகப்பெருமான் வலது கையை மேலே தூக்கி அதுல வேலும் இடது கையிலே அணைத்து கொண்டிருக்கிறார் ஒரு சேவலை. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அமைதில்லை. அங்க அந்த இந்த முருகன் கையிலே சேவலை கையில அணைத்து கொண்டிருக்கிறார். பழைய நாணயத்துல எல்லாம் இந்த மாதிரி பிக்சரை போட்டு இருக்கிறார்கள். இதே போல ரோமன் காலத்திலையும் ரோமானியர்களும் இந்த மாதிரி ஒரு காயின் பண்ணியிருக்காங்க. அதுல சேவலை முருகன் வச்சுட்டு இருக்கதா முருகன் சிலை அந்த காலத்திலே எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது என்றெல்லாம் பெரியவர்கள் பேசுவார்கள். அப்படி சிறப்பு வாய்ந்த சேவலை இடது கையிலே அணைத்து பிடித்து கொண்டிருக்கிறான். காலத்தை காட்டக்கூடியவர். என் வாழ்வு முடியும் போது கால அந்தத்திலே வருகின்ற கந்தன் என்பதை நிரூபிக்கின்ற அளவிலே காலத்தை இடது கையிலே படைத்துக் கொண்டு இந்த காலத்திலிருந்து விண்கலர் மரபின் ஐயருக்கு ஏந்தியது ஒரு கை, உக்கம் சேர்த்தியது ஒரு கை, நலங்கை நலஞ்சு பிற குரங்கின் மிச்ச அசையது ஒரு கை, அங்குச்சம் கடா ஒரு கை என்று நக்கீரர் பேசுவது போல மேலே ஒரு கையிலே மேலும் ஒரு கையிலே சேவலையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான இந்த உருவத்தை அருணகிரிநாதர் அங்கே சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. இந்த செங்கோட்டு வெப்பனை, அந்த செங்கோட்டுல இருக்கக்கூடிய வெப்புன்னா மலை, அந்த வெப்பனை செந்தமிழ் நூல் விரித்தோனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே, முருகனை மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே என்று அடித்து பேசுகின்றார்கள் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில். அப்படியே ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த முருகப்பெருமானுடைய இந்த ஒரு பாடலை பார்த்தோம். அவங்க முருகப்பெருமானை போலவே ஞானசம்பந்தர், முருகனும் ஞானசம்பந்தரும் ஒன்று என்று சொல்வார்கள். அன்னை பார்வதி ஆகிய அவளுடைய எல்லாருக்கும் தாயாக இருக்கக்கூடிய அந்த பார்வதி அம்மை சீர்காழியம்பதியிலே ஞானசம்பந்தருக்கு முளைப்பாலை வெள்ளிக்கிணத்திலே அள்ளி கொடுத்தாள். அந்த பாலை அருந்திய பிள்ளை 3 வயதிலே தோடுடைய செவியன் வெளியேறி. உங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயம் நான் சொல்ல போறதில்லை. அவ்வளவு பிரமாதமாக அங்கே ஞானசம்பந்தர் பாடுகின்றார்கள். எல்லாருக்கும் நமக்கு கூட துணை இறைவன் இருப்பது தெரிவதில்லை. ஞானசம்பந்தருக்கு ஆளுடை பிள்ளை என்றே ஒரு பெயர். அவர் எங்க போனாலும் அவர் கூட இறைவன் கூடவே இருப்பார். அவர் கூப்பிட்ட மாத்திரத்துல இறைவன் உதவி செய்வார் என்பதுக்காகவே அவருக்கு ஆளுடை பிள்ளை என்ற பெயரை கொடுத்தார். நம்மளுக்கெல்லாம் ஆளு இருக்காரு, ஆனா எப்ப வருவாரு தெரியாது. நம்ம கொடுக்கின்ற அன்பிற்கு தானே அங்கேருந்து அன்பு திரும்ப கிடைக்கும். நாம பண்ற பக்திக்கு போராத காலமோ என்னமோ இறைவன் நமக்கு அப்படி கிடைப்பதில்லை. அந்த அளவில் கூப்பிட்ட மாத்திரத்துல இறைவன் பிரத்யட்சாகாரமாக கண்ணிலே காட்சி கொடுப்பது அவர்களுக்கெல்லாம் இருந்தது. புண்ணியம் செய்தவர்கள். ஞான சம்பந்தர் என்று சொன்னால் முருகனுக்கு நிகர் அவர் என்று சொல்லலாம். அருணகிரிநாதருக்கு அவர் எதிர்த்த அபரிமிதமான பக்தி. ஞான சம்பந்தரை போல நான் பாட வேண்டுமே என்று புமியதனில் பிரபுவாக புகழியர் வித்தகர் போல, புகழியர் வித்தகர்னா ஞானசம்பந்தர், புகழியர் வித்தகர் போல அமிர்த கவி தொடைபாட அடிமை தனக்கு அருள்வாயே. நான் அமிர்த கவி போல ஞானசம்பந்தரை போல எல்லா விஷயத்திலையும் தமிழிலே சிறப்பாக அமிர்த கவி தொடைபாட அடிமை தனக்கு அருள்வாயே என்று ஞானசம்பந்தரை போல நான் பாட வேண்டும் என்று அருணகிரிநாதர் இயங்குகின்றார்கள். சமரில் எதிர்த்தல் சூர்மாற தனி அயில் விட்டொழுவோனே நமசிவய பொருளானே ரசதகிரி பெருமாளே என்று அருணகிரிநாதர் அங்கே ஞானசம்பந்தரை வைத்து ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அந்த பாடலிலே தன்னுடைய ஏக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இறைவா சிவபெருமானே, முருகப்பெருமானே, ஞானசம்பந்தரை போல அந்த ஞானப்பால் உண்டா ஞான ஆளுடை பிள்ளை போல எனக்கு தமிழ் பாட வராதா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் அருணகிரிநாதர். ஆசு கவி, மதுர கவி, விஸ்தார கவி, இந்த 3 கவிகளும் சிறப்பு வாய்ந்ததாக நிறைய பாடல்கள் அமைத்திருக்கிறார்கள். அருணகிரிநாதர் உரைச்சி 16,000 திருப்புகள் ஓதுவீர் பரகதிக்கு அக்தி அணி அப்படின்னு சொன்னேன் முதல்லயே. அந்த அளவில் அந்த இவ்வளவு பாடல் பாடியிருக்கிற அருணகிரிநாதருக்கு ஞானசம்பந்தர் போல பாடவில்லையே என்று ஒரு இயக்கம். என்னன்னா, ஞானசம்பந்தர் வாழ்க்கையிலே அவருடைய தந்தையாராகிய சிவபாத ஹிருதயர் தினமும் அவர் பாடுகின்ற பாடலை எல்லாம் ஓதி விடுவார். ஓதின பிறகுதான் உண்ணுவதற்கே அமர்வார்.
அவர் எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்கிறது. மிக மிகுதியான பாடல்கள் அமைந்த பிறகு இவருக்கு பாடுவதற்கு சமயம் போறவில்லை. மனனம் செய்து அத்தனை பாடலையும் பாடிவிட்டு உணவு உண்ண வேண்டும் என்றால் மாலை ஆகிவிடுகிறது. என்ன செய்வது என்று இந்த நிலைமையை ஒரு நாள் ஞானசம்பந்தர் கண்டார். தந்தையார் இவ்வளவு நேரம் வைத்து உணவு அருந்து வருவதன் காரணம் என்ன என்று கேட்டால், அவர் நீ ஞானசம்பந்தா, நீ எழுதிய பாடல்களை எல்லாம் மனனம் செய்து பாடிய பிறகே, இன்று பாடிய புது பாடலை மனனம் செய்த பிறகே நான் உணவு உண்ணுகிறேன் என்று சொன்னதும் ஞானசம்பந்தருக்கு ரொம்ப வேதனை ஏற்பட்டு, இப்படி என்றால் நீ முழு நாளும் சாப்பிடவே முடியாது. அதனால நான் பாடிய அத்தனை பாடலுக்கும் நிகராக ஒரே ஒரு பாடல் அமைக்கின்றேன் என்று தோணியப்பர் பெயரிலே சீர்காழியம்பதியே ஓர் உருவாகிய தாரக பிரம்மம் என்று திரு எழுக்கூற்று இருக்கையை அமைத்து, இருக்கை என்றால் இருக்கக்கூடிய இருக்கை, அது 7வது கூற்றிலே இருக்கக்கூடியது. அந்த 7 மேலேந்து 7 கட்டிடங்கள், கீழேந்து 7 கட்டிடங்கள், இதை எழுத்து மூலியமா அமைப்பதற்கு சித்திரக்கவி என்று பெயர். ஓர் உருவாகிய தாரக பிரம்மத்து ஒரு வகை தோற்றத்து இரு மரபு எய்தி ஒன்றாய் ஒன்றி இருவரில் தோன்றி மூவாதாயினை இருபிறப்பாளன் ஒருவனின் முன்னா என்று தொடங்கும். அந்த அது ஞானசம்பந்தரை போலவே தான் பாட வேண்டும் என்று அருணகிரிநாதர் தான் வேண்டிக் கொண்டார். அதே போல் அவரும் திரு எழுக்கூற்று இருக்கை என்று ஒரு நூலை எழுதி நவரத்தினங்களாக திருப்புகழாக்கினார். திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, வேல் விருத்தம், சேவல் விருத்தம், மயில் விருத்தம், திரு எழுக்கூற்று இருக்கை என்கின்ற 9ம் சேர்ந்து நவமணிக்களாக ஆகி அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய அருணையில், அருணாச்சலத்திலே முருகப்பெருமான் அவருக்கு அருணையில் இடைக்கழியில் உரககிரியில் புவியில் அழகிய செருத்தணியில் வாழ்கற்ப கடாவியில் அரியமறை தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியணை இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதியன்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. அவர் என்னன்னா, அருணையில் இடைக்கழியில் உரககிரி அப்படின்னு இந்த அருணை திருவண்ணாமலை அவர் பிறந்த இடம், அருணகிரிநாதர் பிறந்த இடம். அருணையில் உரககிரி என்று சொன்னால் நாகமலை. அருணையில் இடைக்கழி, திரு இடைக்கழியிலே அருணகிரிநாதர் போய் பாடுறார். அந்த குராமரத்து அடியிலே முருகப்பெருமானை பாடியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் உரககிரி ஆகிய சர்ப்பகிரி இந்த திருச்செங்கோட்டை அருணகிரிநாதர் பாடுகிறார். இதுல என்ன காரணம் அப்படின்னாக்கா, அருணகிரிநாதருக்கு அபரிமிதமான ஆசை இந்த திருச்செங்கோட்டு முருகன் பெயர்களே. அதனால இந்த 3வது இடத்துல முருகா என்று 3வது எப்பவுமே உரககிரி சர்ப்பகிரி எங்க பேசுகிறார்கள். அருணையில் இடைக்கழியில் உரககிரியில் புவியில் அழகிய செருத்தணியில் வாழ் கற்ப கடாவில் அபரிமித வித்தைகளும் அரிபரம வித்தைகளும் அரியன இமைப்பொழுதில் வாழ்வித்த வைத்தியம். அவருக்கு அருணகிரிநாதருக்கு ஒண்ணுமே தெரியாதான், நான் ஒண்ணுமே படிக்கல, எனக்கு ஞானமே கிடையாது, முருகப்பெருமான்கிட்ட சமர்ப்பணம் பண்றார். முருகப்பெருமான் கையை தலையில வச்சு அவருக்கு ஸ்பர்ஷ தீட்சை கொடுக்கிறார். அருணகிரிநாதருக்கு மட்டும்தான் குருவா முருகப்பெருமான் அமைந்து 7 விதமான தீட்சைகள் அனுப்புற. தீட்சைனா அனுகிரகம் பண்றது, உபதேசிப்பது. கண்ணாலே நயன தீட்சை கொடுப்பது, காலாலே குக்குட தீட்சை கொடுப்பது, சரீரத்தை தொட்டு ஸ்பர்ஷ தீட்சை கொடுத்து அவருக்கு ஞானத்தை அரியமறி வித்தைகளும் அபரிமித வித்தைகளும் அரியன இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதியன். வேதியன்னா அப்புறம் அந்தணன். வேதியர் குலத்துல ஞானசம்பந்தர் பிறந்ததுனால அந்த அந்தணனாவே இவருக்கு அனுகிரகம் புரிந்தார். அதனால அருணகிரிநாதர் மனம் மகிழ்ந்து அந்த அவர் திரு எழுக்கூற்று இருக்கை என்பதை சுவாமி மலையிலே ஏரகப்பதியிலே காவிரி வடகரை மேவிய குருகிரி இருந்த 6 எழுத்து அந்தணர் அடியினை போற்ற ஏரகத்திறைவன் என இருந்தனையே, ஏரகத்திறைவன் என இருந்தனையே, ஏரகத்திறைவன் என இருந்தனையே திருவேரகத்தை பாடி 7வது நிலையிலே தேருக்குள்ளே முருகப்பெருமானை ஞான வடிவமாக கொண்டு போய் நிறுத்தி அங்கே திருப்புகழை பாடி சித்திரகவி என்ற பெயரை அமைத்து கொண்டார் என்பதினாலே அந்த முக்கியமான விஷயத்தை ஒரு படமாக வரைந்து 1லிருந்து 7 வரை 7வதுல சுவாமிநாத சுவாமியின் படத்தை வரைந்து கீழே அதை அப்படியே திருப்பி போட்டு கீழே 7 நிலைகளாக கொண்டு சக்கரங்கள் வரைந்து இந்த தேரை நாங்கள் திருச்செந்தூரிலே இருக்கக்கூடிய சித்திர சபையிலே வரைந்திருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் அவகாசம் கிடைச்சா அங்கே திருச்செந்தூர் போனவர்கள் தவறாமல் அங்கே சென்று திருப்புகழ் பாடி திருப்புகழில் இருக்கக்கூடிய ஓவியங்களை எல்லாம் நீங்க பார்த்து அனுபவிச்சா அதெல்லாம் எனக்கு முக்திக்கு வழி. அது வேற எதுவும் நான் சொல்ல முடியாது. அந்த சிறப்பான அம்சம் பொருந்திய அந்த திரு எழுக்கூற்றுக்கே அருணகிரிநாதர் பாடி முடிந்த ஆனந்தத்திலே இங்க திருச்செங்கோட்டிலே முருகன் அவர் பாடுறார். அவருக்கு புகழ் கிடைச்சு கொடுத்து, பெயர் கிடைச்சு கொடுத்து, எல்லாம் கிடைச்சு கொடுத்து. இதை அங்க காட்டுறார்கள். அந்த படம் தான் அந்த திரு எழுக்கூற்று இருக்க படம். பிரேமா அம்மா அவர்கள் காமிக்கிறார்கள், எல்லாரும் பார்க்கலாம். அந்த திருச்செந்தூர்ல வரைந்திருக்கிற திரு எழுக்கூற்று இருக்குது. இதுதான் மேலிருந்து 6 கட்டங்கள், கீழே இருந்து 6 கட்டங்கள், நடுவில் சுவாமிநாத சுவாமி இருக்கிறதாக தேராக அமைத்து இதுக்கு சித்திரகவி என்ற பட்டத்தை அருணகிரிநாதர் பெற்றார்.
அத சந்தோஷத்தை இங்க ஒரு பாடல்ல சொல்றார். பக்தர் கணப்பிரிய நித்த நடித்திடு பக்ஷி நடத்திய குகா, பக்ஷி என்றால் மயில், பக்ஷி நடத்திய குகா பூர்வ பக்ஷிம தட்சிண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பன வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுகிரகம் மறவேனே. கத்திய தத்தை களைத்து விடத்திரி கற்கவனிட்டதி திணைகாவல் கற்ற குரத்தி நிறத்த கழித்தடி கட்டி அணைத்த பன்னிருதோள சக்தியை ஒக்க இடத்தில் வைத்த தகப்பனும் மெச்சிட மறைநூலில் தத்துவ தற்பர முற்றும் உணர்த்திய சர்ப்பகிரீஸ்வரர் பெருமலை. இந்த ஞான சம்பந்தர் வாழ்க்கையிலும் அருணகிரிநாதர் வாழ்க்கையிலும் நிறைய ஒற்றுமை வேற்றுமை ஏற்படுகிறது. காரணம் என்னன்னா, அவர் ஞான சம்பந்தர் பிறந்ததும் ஆனி மூலத்திலே, அருணகிரிநாதர் பிறந்ததும் ஆனி மூலத்திலே குரு பூஜை என்று கும்பிடுகிறோம். அந்த ஞான சம்பந்தர் 16 வயதிலே எல்லோருடையும் திருமண கோலத்திலே அங்கே ஆச்சாள்புரத்திலே இறைவனிடம் இறைவனிடம் ஒன்றாக கலந்த நாள் மூல நட்சத்திரத்தன்று தான் நடந்தது. அதே மாதிரி அருணகிரிநாதர் இறைவனிடத்திலே கலந்த நாள் மூல நட்சத்திரத்திலே 16 ஆண்டுகளே வாழ்ந்து உயிரை விட்டவர் ஞானசம்பந்தர். அந்த 16 ஆண்டுகள் பெண் ஆசையிலே கடந்து, அதற்கப்புறம் 16 ஆண்டுகள் பெண் ஆசையிலே கடந்து 32 வயதுக்கு மேலே திருப்புகழ் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நாவிலே பீஜாட்சரம் எழுத பொறித்த பின்னர் அருணகிரிநாதர் திருப்புகழை பாடி இவ்வளவு 16,000 திருப்புகழ் பாடி வாழ்க்கையை முடித்து கொண்டார் என்று சொன்னால், அத்தனை சிறப்பு வாய்ந்த அருணகிரிநாதர் பக்தர் கணப்பிரிய நிறுத்த நடித்தது பக்ஷி நடத்திய குகா பூர்வ பக்ஷிம தட்சிண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் அற்புதம் என போதும் சித்திர கவித்துவ சத்தம் என சந்தம் மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேன்னு சொல்றாரு. எவ்வளவு அடக்கம் பாருங்க. 16,000 பாடல் பண்ண ஒரு பாட்டு பாடுறதுக்குள்ள நான் பாடுறேன் நீ பாரு நான் பாருன்னு வாட்ஸ்அப்ல போட்டு எல்லாம் உலகமெல்லாம் பரப்பிக்கிறோம். இவ்வளவு சிறப்பான இலக்கண பிழை இல்லாமல், தமிழ் பிழை இல்லாமல் சிறப்பான வார்த்தைகளை போட்டு தெய்வீக வார்த்தைகளை போட்டு படிக்கிறவர்கள் எந்த பாட்டை படித்தாலும் இறைவனை அடைகின்ற நிலை முக்தியை கொடுக்கக்கூடியதாக திருப்புகழை கற்க, திருப்புகழை கேட்க, திருப்புகழை ஜபிக்க, திருப்புகழை நித்தம் ஜபிக்க முக்தி எளிதாகும் கூற்றை வென்று கர்ஜிக்கலாம் கீழே என்று சொன்னார். கூற்றுனா யம பயம். யமனை ஜெயிக்க முடியாது, யம பயத்தை ஜெயிக்க முடியும். கூற்றை வெல்லுதல் அப்படின்னு சொன்னா யம பயம் வராது. நாம் அழிஞ்சு போனாலும் இப்ப குருஜி இவ்வளவு பாட்டு பொருள் சொல்லி கொடுத்திருக்கார். குருஜி எஸ் ராகவன் அவர்கள் இத்தனை பாடலுக்கு ராகம் போட்டிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 400 பாட்டுக்கு ராகம் போட்டிருப்பார். அதெல்லாம் இறைவனுடைய அனுகிரகத்தினாலே ஏற்படுறது. ஒரு பாட்டுக்கு ஒரு ராகம் போடுவது என்றால் மிக்க கடினமான விஷயம். அப்படி இந்த ராகத்தை போட்டு இந்த பாட்டெல்லாம் அமைச்சு நமக்கு கொடுத்திருக்காரு குருஜி அவர்கள். அப்படி அந்த ராகத்தை கொடுத்து இந்த பாடல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். வழங்குவதற்கு இடையிலே ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னா குருஜி அவர்களும் வந்திருக்காரு. இந்த அனுகிரகம் எல்லாம் முருகப்பெருமான் கொடுக்காம நம்ம யாருக்கும் கிடைக்காது. நமக்கு குருவா இருக்கக்கூடிய அருணகிரிநாதர் அந்த பாடலெல்லாம் அள்ளி கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்த்து அனுபவிக்க வேண்டிய நிலைமை. கத்திய தத்தை களைத்து இந்த திணைக்காவல்ல பொண்ணின் இருக்கா வள்ளி, இந்த சீனை ஒரு நாடகமாவே அருணகிரிநாதர் வரைஞ்சிருக்கிறார். கத்திய தத்தை, தத்தைனா கிளி, கிளி இருக்குன்னு எப்படி தெரியும்? கீன்னு கத்தும் கிளி. அந்த கிளி சத்தம் போட்டா தான் கிளி இருக்குன்னு தெரியும். அந்த கத்திய தத்தை என்றால் கிளி, அது களைத்து விழ, அது களைத்து கீழே விழ திரி கற்கவன் இட்டு, கற்கவன் கல்ல ஒரு துணியில கட்டிட்டு ஆலோலம் அடிப்போன்னு வள்ளி திணை புனத்திலே போய் சென்று திணைக்காவல் செய்தார்கள். பட்சிகள் எல்லாம் கொத்தி கொத்தி திணை எடுக்கும் தூக்கணாங்குருவிகளா கூட்டமா வராதிங்க ஆலோலம் அடிப்போன்னு அடிப்பாங்க. நாடகத்துல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த வள்ளி கல்யாணம் ரொம்ப நல்லா போடுவாங்க. அந்த நாடகத்துல இந்த மாதிரி பாடுவா, கொத்தி கொத்தி திணை எடுக்கும் தூக்கணாங்குருவிகளா கூட்டமா வராதிங்க ஆலோலம் அடிப்போம், வந்து தொந்தரவு பண்ணாதீங்க ஆலோலம் அடிப்போம், சோன்னு அடிப்பா. இந்த கல்லு கட்டி இருக்கிற துணியில கட்டி இருக்கிற கல் எடுத்து வீச்சுவா. அதுக்கு கற்கவன் இடுதல்னு பேரு. அந்த ஆலோலம் அடிச்சா அந்த கல்லு போய் அந்த பறவை மேல படும். படுறதுக்கு முன்னாடி அந்த சத்தத்தை கட்டி எல்லா பறவைகளும் பறந்து போயிடும். அதை பறவையை விரட்டுறதுக்காக அதை வச்சுன்றதுக்காக கட்டி அணைத்த பன்னிரு தோளா சக்தியை ஒக்க கற்ற குரத்தி நிறத்த கழுத்தடி கட்டி அணைத்த பன்னிரு தோளான்னு சொன்னார். கற்ற குரத்தி, திணைக்காவல் கற்ற குரத்தி. திணைக்காவல் கற்ற குரத்தின்னா இந்த கிளி என்ன பண்ணும்? நாம சொன்னதை திருப்பி சொல்லும். இந்த அறிஞானிகள் என்ன சொல்றார்கள்? நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க சொன்னதை திருப்பி சொன்னா நமக்கு முக்தி கிடைக்கிறது. அந்த கிளியா இருக்கக்கூடியவள் குரு போலவே அவ என்ன பண்றான்னா, அவ திணைக்காவல் செய்கின்ற அளவிலே கற்ற குரத்தி என்ன கற்றுக்கொண்டால்னா முருகப்பெருமானுடைய அந்த பீஜாட்சரத்தை கற்றுக்கொண்டால் கற்ற குரத்தி நிறத்த கழுத்தடி. இந்த கழுத்தடியிலே
விஷுக்தி அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதாரங்கள் 6 ஆதாரத்துல விஷுக்தி என்கின்ற ஆதாரம் இங்க இருக்கிறது. இந்த கழுத்தை தாண்டி விட்டா அது சகசிரதளத்துக்கு இங்க நெற்றிக்குள்ள நடுவில் வந்துடும். நெருக்கு ஆக்ஞாக்கு வந்துவிடும். விஷுத்தி ஆக்ஞா சகசிரம். இந்த ஆக்ஞாக்கு வந்து கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த விதமான தொல்லையும் இருக்காது. ஆக்ஞால இறைவனை கண்டாச்சுன்னா நம்ம மோன நிலையை அடைந்து விடுவோம். உடம்புல நடக்கிறது ஒண்ணுமே தெரியாது. மரண நிலை ஏற்பட்டு விடும். அதற்கு மேல சகசிர தளத்துல வந்தாச்சுன்னா இறைவனோட இரண்டரை கலக்கின்ற நிகழ்ச்சி சகசிர தளத்துல அங்க இறைவன் அப்படியே உங்களுக்கு தெரிவார்கள். அந்த நிலையெல்லாம் அருணகிரிநாதர் மிக்க அழகாக பேசுகின்றார்கள். அத ஔவையாரும் ரொம்ப சிறப்பா அந்த மூலாதாரத்திலிருந்து வருகின்ற நிகழ்ச்சியை பேசுகின்றார்கள். அந்த ஞான தத்துவமாக முருகப்பெருமான் அங்கே தெரிவான். அந்த முருகப்பெருமான்கிட்ட வந்து இங்க அருணகிரிநாதர் கேட்கிறாரு, எனக்கு நீ தமிழ் சொல்லிக் கொடு, எனக்கு கற்ற குரத்தி நிறத்த கழுத்து. கழுத்து வந்து அந்த தான் சொன்னேன் விஷுக்தி அப்படிங்கின்ற இந்த ஒரு சக்தி, அந்த விஷுக்தி என்கின்ற ஒரு ஆதாரம். அந்த ஆதாரத்திலிருந்து நேர ஆக்ஞாக்கு வரும். இந்த விஷுக்தி ஆக்ஞாரத்தை ஜெயிக்க முடியாது. இங்க என்ன இருக்குன்னா தொண்டையில மிடத்துல சவுண்டு குரல் தான் வெளியில வருது. இந்த குரல் வெளியில வரும்போது இறைவனுடைய நாமாவை நீங்க சொல்றீங்க. ஏற்கனவே நாமாவை மனனம் பண்ணி இறைவனுடைய நாமகரணத்தை சொல்லுகின்ற சமயத்துல குண்டலினி சக்தி எழுந்து அசைந்து ஓரொரு ஆதாரமாக வருகின்றது. அது இந்த தொண்டையில வரும்போது ஏதாவது பேசிவிட்டோம்னா அந்த வார்த்தை வழியா வெளியில போயிடும். அதை பேசாம அங்க அடக்கி மௌன நிலையில இருந்து இங்க அதான் சும்மா இரு சொல்லறங்கிறால இந்த ஞானத்தை இறைவனுடைய ஞானத்தை இந்த ஆக்ஞாக்கு வரும்போது வெளியில விடக்கூடாது. கற்ற குரத்தின் நிறத்த கழுத்தடி கட்டி அணைத்த 12 தோளான்னு சொல்ற 12 வார்த்தைகள் என்னன்னா அகர முதல்ல 12 உயிர் எழுத்துக்கள் தமிழ்ல. அந்த எழுத்தினுடைய மகிமையை சொல்லி இந்த தொண்டையிலேருந்து எழுத்தினுடைய மகிமை அந்த வித்தாக சுவாமியுடைய அந்த மூல மந்திரமாக பீஜாட்சரமாக வருகின்றது என்று சொல்லி அந்த வித்தை இங்கிருந்து காட்டி கொடுக்கின்ற வித்தையை சொல்லிக் கொடு. கட்டி அணைத்த 12 தோளா முருகப்பெருமான். அதை ஒரு பாட்டுல அருணகிரிநாதர் சொல்றார், சிரத்தானத்தில் பிறராடே ஜெகத்தோர் பற்றை குறியாதே வருத்தா மற்றும் பிள்ளதான மலர்த்தால் வைத்த தென்னை ஆழ்வார்னு ஒரு பாட்டுல சொல்றாரு. இந்த சிரத்தானத்துக்கு வரும்போது சிரத்துக்கு தானம் கழுத்து, அதுல பிறழக்கூடாது. தவறி போயிட்டோம்னா ஒரு வார்த்தை வெளியில சொல்லிட்டோம்னா அந்த மூலாதாரத்துல இத்தனை எடுத்துக்கொண்டு வந்த ஞான சக்தி எல்லாம் வெளியில போயிடுமா. அதனால இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பெரியவர்கள் சொல்றாங்க. அதை இங்க குறிப்பா வச்சு உள்கருத்து அதுதான். இங்க கற்ற குரத்தி நிறத்த கழுத்தடி. நிறத்த கழுத்தடின்னு சொன்னா நிறம் மாறுகின்றது, வெண்மை நிறமாக ஆகிறது, சுத்தமாக ஆகிறது. அந்த நிறத்த கழுத்தடி கட்டி அணைத்த 12 தோள்கள்னால எழுத்து அக்ஷரங்கள்னாலே 12 தோள்கள். அக்ஷரத்துல முதன்மை வாய்ந்த என்ன அக்ஷரம்னா ஆ. அகர உகர மகரம் மூன்றும் சேர்ந்த ஓங்காரத்தினுடைய மூலாதாரம் முதல் எழுத்தான அகரத்தை அங்கே முருகப்பெருமான் எடுத்தவளுக்கு கொடுக்கிறார்கள். கட்டி அணைத்த 12 தோளா. அது மட்டும் இல்ல, இவர் பாடும்போது ஆசுகவி அருணகிரி என்னன்னா அங்க நடக்கிற விஷயத்த உடனே அது அப்படியே பாடி வருவார். அந்த சிறப்பு அருணகிரிநாதருக்கு இருக்கிற காரணத்தினாலே சக்தியை ஒக்க இடத்தில் வைத்த தகப்பனும் மெச்சிட மறைநூல். இங்க எந்த வார்த்தையை வேணா போட்டிருக்கலாம். அவர் சக்தியை ஒக்க இடத்தில் வைத்தன்னு சொன்னாரு. ஒக்க இடத்துல தகுந்த இடத்தில் வைப்பது. சக்தியை ஒக்க இடத்தில் தகுந்த இடம் எடுத்து இடப்பக்கம். சிவன் தன்னுடைய இடப்பக்கத்தை முழுக்க பார்வதிக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயரை பெற்றார். இந்த அர்த்தநாரீஸ்வரர் இந்த திருச்செங்கோட்டில் இருக்கு. அந்த திருச்செங்கோட்டில் இவர் குறிப்பிடும் போது அர்த்தநாரீஸ்வரரை குறிப்பிடுகிறார்கள். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, முக்கால் புலவர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 3 கால். அவரை பிருங்கி முனிவர்னு வடமொழியில சொல்லுவாங்க. அந்த பிருங்கி முனிவருக்கு அபரிமிதமான சக்தி. அவர் ஆண் தெய்வங்களை மட்டுமே வழிபடுவார், பெண் தெய்வங்களை விட்டு விடுவார். அவர் என்ன பண்ணுவார்னா கைலாசத்துக்கு போவாராம், சிவபெருமான் மட்டும் பிரதட்சன் பண்ணுவான் ஓம் நம சிவாய சொல்லிட்டு. அதே மாதிரி வைகுண்டத்துக்கு போவாராம், விஷ்ணுவை மட்டும் பிரதட்சன் பண்ணுவான் ஓம் நமோ நாராயணா சொல்லிட்டு. சத்தியலோகத்துக்கு போவாராம், பிரம்மாவை மட்டும் பிரதட்சன் பண்ணுவான், சரஸ்வதி விட்டுட்டு வரான். இவ 3 பேரும் பேசிக்கிறாங்க. எதுக்கு இது இவர் வந்து இப்போ இவங்களை மட்டும் கும்பிட்டுட்டு போறாங்களே, நாமளும் பக்கத்துல தான் மொத்தம் நம்மளை கும்பிட மாட்டாங்களே. இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க, துர்கா லட்சுமி சரஸ்வதி. இது என்ன விஷயம்? இப்படி இது கதைக்காக ஏற்கனவே அந்த புராணத்துல இருக்கக்கூடிய கதைகள் இது நான் ஏற்படுத்தலை. அந்த புராணத்துல இருக்கக்கூடிய கதை எதுக்கு பொம்பளைங்களாம் வம்பு பண்றாங்களா இதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. அங்க கதையில இருக்கிற சாரத்தை மட்டும்தான் கவனிக்கணும். இவங்க 3 சேர்ந்தார்கள். இங்க வந்து பார்த்தா இவன் இப்படி இருக்கான். சிவபெருமான்கிட்ட போய் கேட்டா, அம்பா எதுக்காக இவர் வந்து ஒன்ன மட்டும் பூஜை பண்றான், என்ன பூஜை பண்ண மாட்டேங்க. அதுக்கு சிவபெருமான் என்ன பண்ணானா ஒன்ன பண்ணான்னு எல்லாம் ஒண்ணுதானு. இல்லையே அப்படி கிடையாது, ஒன்ன பிரிச்சுட்டு எங்க தனியா தானே பிரிச்சான், அதனால நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா 3 பேர் சேர்ந்து போனாங்களாம். அவன் என்ன பண்ணான், இவ அந்த நான் ஒரு யாகம் பண்ணி அந்த இறைவனை உள்ளுக்குள்ள எடுத்துடுறேன், முத்தேவனும் எனக்குள்ள வந்துடுவாங்க, அப்படி ஒரு யாகத்தை பண்றேன். நான் போய் அவங்கள பிரதட்சணம் பண்ணாம அவங்களையே உள்ளத்துல வச்சுடுறேன், ஒரு பெரிய யாகத்தை பண்றான்.
இந்த யாகத்தை ஆரம்பித்து இந்த நிலையை போய் நாரதர் சொல்லி கொடுத்துடுறார். உடனே அம்பா, பார்வதி தேவி, லட்சுமி, சரஸ்வதி மூவரும் இங்கே வருகின்றார்கள். சரஸ்வதி இவன் வாயிலிருந்து சொல்லுகின்ற பீஜாட்சரத்தை எடுத்து விடுறா. இவன் உடம்புல இருக்கக்கூடிய மந்திர சக்தியை, சரீர சௌரியத்தை எடுத்து விடுறா லட்சுமி தேவி. பார்வதி தேவியானவள் இவனுடைய ஊர்ஜா சக்தியையே, அவன் உடம்பில் இருக்கக்கூடிய சக்தியே பார்வதி எடுத்து விடுகிறார்கள். உடல் தவழ்ந்து போய் உயிர் மட்டும் இருக்கின்ற உடல் அது அப்படியே அக்னியில விழுந்துட்டான். ஓம் நம சிவாயன்னு மனசுல நினைச்சுட்டு விழுந்துட்டான். சிவாய நினைச்சு விழுந்ததுனால சிவாய என்று நம் சிவாய என்று அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு சொன்ன அவ்விய சிவாயம் என்ன நம என்று சிந்தித்து பெருப்பதற்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும். அல்லன எல்லாம் விதியே மதியாகிவிடும். அவனுக்கு ஒரு விதி வச்சுக்குவான். நீ அந்த விதி பிரகாரமே வாழ்க்கை போயின்னு இருக்கான். அப்படியே விட்டுட்டேன், செத்து போய் அடுத்த ஜென்மா. இந்த விதியை நீ மதியை கொண்டு வெல்லுதல் எப்படின்னா, ஞான நூல்களை ஓதல், நற்பயந்தனை ஓதுவித்தல், ஈனமில்லா பொருளை சிந்தித்தல், இவை அனைத்தையும் இறைவனை பூஜை செய்யும் 5 தொழில் என்று சொன்னால் பெரியவர்கள். அந்த அளவில் இறைவனை நீ மனசுக்குள்ள பொருத்தி கொண்டா இந்த ஆத்மா கடை தேரும். விதி மதி கதி, நல்ல விதியை ஏற்படுத்தியிருக்கான் இறைவன். அதை மதியை கொண்டு உபயோகித்து இறைவனை அடைந்தாக்கா கதி, நல்ல கதி, சிவகதி நமக்கு ஏற்படும். சிவகதி கிடைக்கிறதுக்கு சில குவாலிஃபிகேஷன் அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். நம்ம யாருக்காவது ஒண்ணு அள்ளி கொடுக்கணும். பகிர நினைவு, யாருக்காவது கொடுக்கிற மனசு கொஞ்சம் இருந்தா கண்டிப்பா சிவபதம் கிடைக்கும். பகிர நினைவு ஒரு திணை அளவும் இலை பதிமை இலி உனது அருணையோடு தனியல் பழனிமலை பனிமலை பனிமலை பல மலை பாடி படரும் இடரிலி. அங்கேயும் சொல்றாரு பனிமலை. பனிமலை அப்படின்னு சொன்னா இந்த நாககிரி சர்ப்பகிரியை சொல்றார். பனிமலை பல மலை பாடி படரும் இடரிலி, இடருன்னு அந்த தொண்டை, படரும் இலி விடரிலி பதிமை இலி பௌஷம் இலி அப்படின்னு அருணுங்கிறார். எனக்கு இந்த குவாலிட்டிஸே இல்லையே, நான் எப்படி சிவபதத்தை அடைவது அப்படின்னு கேட்கிறாங்க. சிவனை பத்தி அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிற அளவுக்கு தேவாரத்துல பார்க்க முடியுமான்னு சந்தேகம். அது தேவாரத்துக்கு திருவாரத்துக்கு இணையா எதுவும் கிடையாது. ஆனாலும் நமக்கு அருணகிரிநாதர் பாடலை பார்க்கும்போது எவ்வளவு இணையா இவ்வளவு சிறப்பா அவர் பாடியிருக்கிறார்னா கண்டிப்பா முருகப்பெருமானுடைய முழு கிருபையும் அவருக்கு இருக்கிற காரணத்துதான். அதனால சக்தியை ஒக்க இடத்தினில் வைத்த தகப்பன் அப்படி என்ன பண்ற, இந்த 3 தேவியும் அவர் அக்னியில விழுந்து தன்னுடைய சக்தி போனது நமச்சிவாய் சொன்ன போது அவன் ஒரு பெரிய திரளான ஒரு பூதமா, கருப்பு பூதமா, மேகக்கூட்டம் போல கருப்பா பரப்பிட்டு ஆகாயத்துக்கு போடுறான். யாரு ஏவி விட்டாங்களோ அவங்கள திருப்பி ஏறணும். பார்வதியே எதிர்க்கிறதுக்கு வரான். சரஸ்வதி லட்சுமி பார்வதிக்குள்ள ஒடுங்கிடுறாங்க. பார்வதி அம்மா என்ன பண்ணா, பெரிய ரூபம், விராட் ஸ்வரூபம் எடுத்து வாயை பிளந்து அவன் அப்படியே முழுங்கி விடுறான். அவன் வயத்துக்குள்ள போன உடனே இவளுடைய செவப்பா தாம் அக்னிவரணம் தபசா ஜுவலந்தியும் வைரோஜனையும் கர்ம பலேஷு சுட்டாம் என்று வேதத்துல சொல்றா. அவன் அம்பா அக்னி நிறமா இருக்கக்கூடிய சிவந்த நிறமா இருக்கக்கூடிய பார்வதி தேவி இவனை எப்ப முழுங்கினாலும் அந்த சமயத்துல கருத்த நிறமாகி காளி தேவியா ஆயிடுறா. காளி தாரா மகாமாயம் தசமகா வித்யாவில் இருக்க மாதிரி முதல்ல காளி தேவி அப்படி காளி தேவியா ஆயிடுறா. இந்த காளி தேவியா ஆனோன்னு என்ன பண்றது இல்லை, இவனுக்குள்ள சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரும் இருக்காங்க. பார்வதிக்குள்ள லட்சுமி சரஸ்வதி இருவரும் தேவியும் இருக்கிறார்கள். இந்த எல்லா சக்தியும் ஒண்ணு சேர்ந்த காளி ஆததுனாலே மகிஷாசுர மர்தனி என்கின்ற பெயர் கிடைத்தது. அரக்கர்கள் அனைவரும் சும்பனி சும்பன் போன்ற பெரிய அரக்கர்களை எல்லாம் கொல்லுகின்ற சாமர்த்தியம் பெற்றவளாக அமைந்து அரக்கத்தன்மை உள்ளே பொருந்தி புருஷத்தன்மை உள்ளே பொருந்தி காளிகா தேவியாக 1000 கைகளை கொண்டு சகஸ்திராஸ்தான் சொல்ற மாதிரி 1000 கைகளை 1000 கண்களை கொண்டு உடம்பெல்லாம் உடல் மாலைகளை சரீரத்தை மாலைகளா போட்டுண்டு மண்டை மாலையை கொண்டு காளி தேவி அங்க போய் அட்டகாசம் பண்ணி அசுரர்கள் எல்லாம் அழித்து திரும்பி சிவபெருமானுடைய நெஞ்சை மிதித்து காளிகா ரூபமாக காட்டி கடைசியில சிவபெருமான் சேர்றா. அம்பா அப்ஜா என்ன படாத பாடுபடுத்திவிட்டேன்னு இறைவன் சொல்றான். பக்தர்களுக்கு துன்பம் ஏற்றா இறைவனுக்கே துன்பம் ஏற்படும், இதை தெரிஞ்சுக்கோ. தொண்டர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. அவன் என்ன பண்ணான்னா ஒன்ன பண்ணான்னு புரிஞ்சுக்க. இல்லை எனக்கு அது புரியவே இல்லை, எனக்கு இன்னமும் புரியலை, எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அப்போ இறைவன் தனக்கு பாதி அப்படியே பார்வதிக்கு கொடுத்து உமையொரு பாகனாக மாறி பார்வதிக்கு பாதி இடத்தை கொடுத்தார். விஷ்ணுவானவர் இதயத்துல லட்சுமியை கொடுத்தார். பிரம்மன் நாக்கிலே சரஸ்வதி அமர வச்சான்னு இந்த திருச்செங்கோட்டுக்கு புராண கதை. அதனாலதான் அர்த்தநாரீஸ்வரர் அங்க வந்தார். இந்த விசேஷம் என்னன்னா, அங்க சுவாமிக்கு கீழே இந்த 3 கால் உள்ள பிருங்கி முனிவருடைய விக்கிரகம் இருக்கிறது. அதுதான் அங்க சிறப்பு. 30 அடி உயரத்துக்கு ஒரு பாம்பு அந்த மலையில இருக்கிறது. நிறைய படிகள் இருக்கின்றன. பாம்புகளுடைய எல்லா ரூபங்களும் அந்த கோவில்ல இருக்கிறது. இந்த பாட்டுல அருணகிரிநாதர் சொல்றார், தத்துவ தற்ப மறை நூலின் சக்தியை ஒக்க இடத்தினில் வைத்து தகப்பனும் மெச்சிட
மறைநூலின் தத்துவ தற்பரமுற்றும் உணர்த்திய சர்ப்பகிரீஸ்வரர் பெருமாள். இதுல ரெண்டு பொருள். மறைநூலின் தத்துவத்தை எல்லாம் சிவபெருமானுக்கு எடுத்து சொல்லி கொடுத்தார் ஞானசுவாமி, சுப்பிரமணிய சுவாமி சுவாமி மலையிலே. அதே மாதிரி இந்த தத்துவ தற்பரம் முற்றியும் எடுத்து உணர்த்தி கொடுக்கிறார் அருணகிரிநாதருக்கும். அதனால வேளா சரணம் சரணம் என என்மேல் வெகுளாமல் இனிமேலாயினும் கடைக்கண் பார் பற்பத வேந்தன் மகள் பாலா. பற்பத வேந்தன் பார்வதி, பற்பத வேந்தன் பர்வதராஜன் மகள் பாலா. குருமுனியாருக்கும், குருமுனிவர் அகஸ்தியர், குருமுனியாருக்கும் திருப்புகழ் பண்ணவர் அருணகிரிநாதர், திருப்புகழ் பண்ணவருக்கும் ஆளாளம் உண்டவருக்கும் உபதேசித்தாண்டவனேன்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி என்னன்னா, அகஸ்தியர் தமிழ் படைச்சதுனால முதல்ல அவருக்கும், தமிழ்ல விருப்பம் உள்ள சிவபெருமான் ஆனால் இரண்டாவதாக முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கும், மூணாவதாக தான் சிவனுக்கு உபதேசம் பண்ணதை அங்க இடம் போட்டாங்க. அப்படி இடத்த பிடித்தார். அப்படிப்பட்ட மறைநூலின் தத்துவ தற்பர முற்றும் உணர்த்திய சர்ப்பகிரீஸ்வரர் பெருமாளை மறைநூலின் தத்துவத்தை எடுத்து கொடுத்தாரு. இதுக்கும் பின்னாடி ஞானசம்பந்தர் கதை இருக்கு. ஞானசம்பந்தர் அங்க திருச்செங்கோடுக்கு வருகின்ற சமயத்திலே சமணர்களாலே ஏவப்பட்ட ஒரு பெரிய தொழுநோயானது, ஒரு நோயானது மக்களை பீடித்தது. காற்றிலே வரக்கூடிய ஒரு நோய். அந்த நோய்க்கு என்ன பதிலும் தெரிய வரத்துக்குள்ள இவருடைய அடியார்கள் எல்லாம் விழுந்து சாகின்றார்கள். ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது. இதுக்கு என்ன பண்ணணும், இந்த விஷஜுரம் எப்படி போகும் என்பதற்காக ஞானசம்பந்தர் என்ன பண்ணார், திருநீலகண்ட பதிகம்னு ஒரு பதிகம் பாடுகிறார். திருநீலகண்டம் சிவபெருமானுக்கு கண்டத்திலே விஷம், காலகால விஷத்தை பார்க்கடல் கடையும் போது குடிச்சதுனாலே கண்டத்துல விஷம், அதனால நீலகண்டர் என்று பெயர் வந்தது. அந்த நீலகண்டர் பெயர்ல விஷத்தை சொல்லி அந்த விஷமானது இவர்கள் அத்தனை பேருடைய உயிரையும் காப்பாற்றட்டும் என்று சொல்லி அந்த விஷ ஜுரத்தை நீக்கினார். ஜுரத்தால நீக்கினார் ஞானசம்பந்தர். அவர் நீக்கி இங்க வந்த போது சிவபெருமான் ஞானசம்பந்தருக்கு மறை ஓதுகின்றார்கள். அது திருவாசகத்துல தேவாரத்துல கிடைக்கிறது. சிவபெருமான் ஞானசம்பந்தருக்கு வடமொழியை ஓதி மறைநூல் 4 வேதங்களை அனைத்தையும் உபதேசம் செய்தார். அதே போல முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு உபதேசம் செய்தார் என்பதற்கு மறைநூலின் தத்துவ தற்பரமுற்றும் உணர்த்திய சர்ப்பகிரீஸ்வரர் பெருமாளை என்கின்ற இந்த ஒரு பாடல். அதுக்கப்புறம் ஒரு சிறப்பான பாடல். இதுல பாம்பெல்லாம் வருது. அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். நீர்க்குமழிக்கு நிகர் என்பது யாக்கை. நம்ம யாக்கைனா சரீரம், அது நீர்க்குமழினா புற்புதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தண்ணியில வாழ்கிற கொப்பளம். இந்த தண்ணியில கொப்பளமா வரும்பாரு. அது ஒரு நிமிஷத்தை வந்தோன்னா உலகத்துல இருக்க எல்லா நிறங்களும் அதுல வந்து போகும். வானவில் போல வந்து போயிட்டே இருக்கும், ஆடிட்டே இருக்கும். ரொம்ப வேகமா ஆடும். கடைசியில ஒரு கணத்துல ஒடுங்கி போயிடும். அதே போலதான் மனிதர்களுடைய வாழ்க்கை என்பதை புற்புதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில புற்புதம் எனாமல் அர்த்தம் நினையாத பொய்க்குடில் குலாவும் உடம்பு. இந்த உடம்பு, இந்த பொய்க்குடில்னா சரீரம். இந்த பொய்க்குடில வாழ்கின்றது இந்த ஆத்மா. புத்திரரும் மனையாளும் புத்திரரும் வீடு மித்திரருமான புத்தி செழியாத பெருவாழ்வு. மனையாள மனைவி புத்திரர் இப்படி வாழ்க்கையை இந்த உடம்பை எடுத்துக்கொண்டு இப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டோம். நிற்பது ஒரு கோடி கற்பம் என மாயை நிட்டையுடன் வாழும் அறிய. எனக்கு என்ன நிட்டைன்னா மனசுல என்ன நினைப்புனா, நான் என்னைக்கும் சாக மாட்டேன், நல்லா இருப்பேன், குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருக்கும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கும், என்னைக்கு சௌக்கியமா இருப்போம், சாப்பிட்டுட்டு நல்லா பொட்டியா இருப்போம், அப்படிதான் நினைச்சிருப்பான். நிற்பது ஒரு கோடி கற்பம் என மாயை நிட்டையுடன் வாழும் அடியேன் நான் நித்த நினத்தாளில் வைத்ததொரு காதல் நிற்கும் வகை ஓத நினைவாயேன்னு சொன்னார். முருகன்ட்ட நீ எனக்கு அருளை கொடுக்க வேண்டாம், சொல்ல வேண்டாம், நீ மனசுல நினைச்சுக்கோயா, இப்படி குடும்ப வாழ்க்கையில இல்லறத்துல ஈடுபட்டு என் வாழ்க்கைய விருதாவா போக்கி கொண்டிருக்கின்றன. இந்த வாழ்க்கைக்கு நல்ல சிறப்பை ஏற்படுத்த வேண்டும். நித்தம் நினது தாளில் வைத்தது ஒரு காதல் அது நிற்கும் வகை ஓத உன் தாளிலே எப்பொழுதும் நான் அன்பு கொண்டு திருப்புகழை என்றென்றும் பாட வேண்டும் என்று நிற்கும் வகையோத நினைவாயே. யாரு? சர்ப்பகிரிநாதா, நீ அப்படிப்பட்டவன். முத்தமிழ் வினோதன் சக்கர கதை பாணி மருகோன். சக்கர கதை, 2 சக்கரத்தையும் கதையும் 2 வச்சுட்டு இருக்கிற மகாவிஷ்ணு அங்க கருடனும் பாம்பும் வந்த காரணத்தினால இப்ப 2க்கும் அனுகிரகம் கொடுத்து அங்க உபதேசம் பண்ணி சுவாமி அவளை எடுத்துக்கிறார். திருச்செங்கோட்டு மலையில இந்த பக்கம் சுவாமி சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர், எழுத்தாப்பால ஒரு சின்ன கோவில், அதுல கோவிந்தராஜ பெருமாள் மகாவிஷ்ணு கையில சங்கு சக்கரத்தோட கதாபத்மத்தோட உக்காந்து இருக்கிற திருக்கோலம் லட்சுமி தேவியோட அந்த முத்தமிழ் வினோத சக்கர கதை பாணி. எதுக்காக? யார வணக்கவன்? சக்கர பதபாணி மருகோனே. எதுக்கு அவன் மருகன்? உங்க அப்பா ஆறு அப்ப நிறந்துண்ணி ஆத்தாள் மலநீர. அவன் மருகோனே தக்க சமன்மூகர் மிக்க கழுவேற வைத்ததொரு காழி மறையோனே. சீர்காழியில் இருக்கக்கூடிய மறையனா அந்தணனா இருக்கக்கூடிய வேதத்தை சொல்லக்கூடிய ஞான சம்பந்தர் முருகப்பெருமானே என்று அவர் மகிழ்கின்றார்கள். இங்க அது மட்டும் இல்ல, ஞான சம்பந்தர் இங்க சிவபெருமான்கிட்ட உபதேசம் வேண்டார். அவர் இவருடைய குரு என்பதனாலே அருணகிரிநாதர் ஞான சம்பந்தரை இங்கே முருகனாகவே பாவித்து வைத்ததொரு காழி மறையோனே
கற்பு வழுவாது வெற்படியின் மேவு கற்ற மறை வானர் கொடிக்கோவே. மரவானர்னா வேடர்கள் கொடி கோவை, வேடர் கொடியை கொண்டிருக்கின்ற வள்ளி ஆகியவள் கொடியா இருக்கக்கூடிய வள்ளிக்கு கோனா தலைவன், வள்ளியின் கணவனாக இருக்கக்கூடியவனே. கைத்த அசுரேசர் வைத்த குலகால மொய்த்த குலகால கற்ப தருநாடர் பெருமாளை. கற்பத்தருனா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக புருஷம். அந்த கற்பத்தரு நாடர்னா இந்திரன் வாழ்கின்ற ஊர். அந்த இந்திரனுக்கும் தேவனாக முருகப்பெருமன் அமைந்தார். இந்திராதிகள் கும்பிடுற அளவுக்கு வரைந்தார்னு இந்த 2 பாட்டுல பக்தர்கணப்பிரிய பாட்டையும் சர்ப்பகிரீஸ்வரருக்கு புற்பதமினாங்கிற பாட்டையும் பார்த்தோம். இதுக்கு நடுவில் ஒரு சிறப்பான ஒரு சின்ன பாட்டு, காலனிடத்தில் அணுகாதே காசினியில் பிறவாதே, காலனிடத்தில் அணுகாதே காசினியில் பிறவாதே, சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே, மாலையனு கரியானே மாதவரை பிரியானே, நாதுமறை பொருளானே நாககிரி பெருமாளே, சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே, நாககிரி பெருமாளேன். ஒரு சின்ன பாட்டு 4 வரியில அருணகிரிநாதர் போட்டிருக்க. அந்த சங்கராபரண ராகத்துல அருணகிரிநாதர் நம்ம குருஜி அவர்கள் கொடுத்துருக்க. அந்த சிறப்புக்காக தான் இந்த சின்ன பாட்டை நான் எடுத்து சொல்ல வந்தது. இதுக்கப்புறம் நம்ம புற்புதம் எனாம அற்ப நிலையாத அந்த பாட்டை பார்த்துட்டோம். சற்ப நித்த நினைத்தாளில் வைத்தது ஒரு காதல் நிற்கும் வகை போத நினைவாய. இதை நீ நினைச்சுக்கணும். நீ நினைச்சுட்டா போதும் எனக்கு அது நடக்கும். சர்ப்பகிரிநாத முத்தமிழ் வினோத சக்கர கதை பாணி மருகோனே, தக்க சமன் மூகர் மிக்க கழுவேற வைத்த ஒரு காழி மறையோனே, கற்பு வழுவாது வெற்படியின் மேவு கற்றை மணவானர் கொடிகோவே, கைத்த அசுரேசர் மொய்த்த குலகால கற்ப தருநாடர் பெருமாளே என்று அங்கே கற்பத்தரு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான பெருமாளே, தேவனுக்கு பெண்ணாகிய தெய்வியானையை மணந்து கொண்ட சிறப்பு வாய்ந்த தேவர்களுக்கு அதிபதியான தேவனுக்கு மாப்பிளை போன்ற பெருமாளே என்று அருணகிரிநாதர் பலவிதமாக அந்த திருச்செங்கோட்டு முருகனை ரொம்ப சிறப்பாக பாடியிருக்கின்றார்கள். ஏகப்பட்ட பாட்டு இங்கே திருப்புகழை அருணகிரிநாதர் சொல்கிறார். மட்டுமல்லாமல் இந்த திருச்செங்கோட்டிலே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க சிதம்பர ஜோசியர்னு ஒருத்தருக்கும் லக்ஷ்மி அம்மையர் என்று 2 பேரும் இந்த திருச்செங்கோடு நாமக்கல் பவானி ஏரியால தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளை வரமே இல்லை ரொம்ப நாளா. எப்பவும் இந்த திருச்செங்கோட்டு மலையில ஏறி நாள்தோறும் சிவபெருமானிடம் பாடி புகழ்ந்து வணக்கம் பெற்றார்கள். அங்கே சிவபெருமானுடைய அனுகிரகத்தினாலே அவர்களுக்கு ஒரு சிறப்பான பிள்ளை வாய்த்தது. அந்த பிள்ளைக்கு அர்த்தநாரி என்ற பெயர் வைத்தார்கள். வேறு யாரும் இல்லை. நான் இங்கே சீக்கிரட்டா பேச வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயம் கிடையாது. அவர் தான் வள்ளிமலை சுவாமிகள். அந்த வள்ளிமலை சுவாமிகள் இந்த திருச்செங்கோட்டுக்கு மூலாதாரமா வந்த காரணத்தினால்தான் அவருக்கு சிறப்பு வாய்ந்து முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெற்று இன்னைக்கு நாமெல்லாம் திருப்புகழ் பாடுறோம்னா அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவர், அந்த படியிலே குடியிலே ஒருவனாக பிறக்க வைத்த நம்மளை எல்லாம் திருப்புகழ் பாட செய்தவர் அந்த வள்ளிமலை சுவாமிகள் என்று சொன்னால் மிகையாகாது. அவருடைய பக்திக்கு நிகர் கிடையாது. அவர் ஏகப்பட்ட திருப்புகழ் தமிழ் தெரியாம இருந்து வேற்று மொழியிலே இருந்து தமிழை கற்றுக்கொண்டு 15 நாளிலே தமிழிலே பாண்டித்யம் அடைந்து அங்கே திருப்புகழை எல்லாம் எடுத்து பாடி அந்த பங்கார மார்பழனி என்கின்ற ஒரு பாடலை பாட யாரோ பாட கேட்டு அதுல மனதிலே ஆர்வம் கொண்டு திருப்புகழை படித்து கேட்டு எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். அப்படி சிறப்பு வாய்ந்த அந்த திருப்புகழை சிவபெருமானை பற்றி மிகையாக அதிகமாக அருணகிரிநாதர் பாடியிருக்கின்றார்கள். சிவன் இல்லாமல் முருகன் இல்லை, முருகன் அல்லாமல் சிவன் இல்லை. அப்படி சிறப்பு வாய்ந்த பாடல்களை எல்லாம் அருணகிரிநாதர் எடுத்து போட்டிருக்காங்க. இந்த கொங்கு நாடுன்னு பேரு இந்த திருச்செங்கோடு இருக்கிறது. இந்த கொங்கு நாட்டுல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டாக்கா, இங்க ஒருத்தர் குணசீலர் என்று முருக பக்தர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்றும் அன்றாடம் மேலே மலையில போய் முருகப்பெருமானுக்கு செங்கோட்டை வேலவனுக்கு சிறப்பான பாடல்களை எல்லாம் பாடி தொழுது கொண்டிருந்தார். ஒரு நாள் பாண்டிய நாட்டிலிருந்து ஒருத்தர் வந்தார். அவர் பாண்டியரேறு என்று பெயர். அவரை பிரதிவாரம் பயங்கரம் என்றும் ஒரு பெயர் சொல்வார்கள். அவர் பாண்டிய நாட்டு ஏறு, பாண்டியரேறுன்னு பேர். ஏறுனா எருது. அந்த பாண்டியரேறுனா எருதை யாரும் வெல்ல முடியாது, ரிஷபத்தை யாரும் எதிர்க்க முடியாது. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தவர். அவர் இங்க வந்தார். அவர் எல்லாரையும் வம்புக்கு இழுப்பார், போட்டிக்கு இழுப்பார், பாட்டுக்கு தமிழை பாண்டித்யம் வாய்ந்தவர். அவர் இந்த குணசீலரை பற்றி கேட்டுக்கொண்டு இப்படி இறைவனை பாடுறாரா, நான் பார்க்குறேன், எனக்கு எதிர்க்க பாட்டுன்னு எப்படி திருவிளையாடல் புராணத்துல சிவபெருமான் மதுரையின் பெருமையை ஏற்று செல்வதற்காக வேமநாத பாகவதரை அனுப்பிச்சாரோ அதே போல இங்கே
இங்க இவரை அனுப்புறார், இந்த பிரதிவாதி பயங்கரம் என்பவர் வந்து கொண்டிருக்கிறார், இங்க மலை மேல ஏறுறார். இந்த விஷயம் அங்க ஏற்கனவே தெரிஞ்சு போய் குணசீலரானவர் முருக பக்தர், அவருக்கு ஆண்டவனுடைய தோத்திரத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. அவர் முருகப்பெருமானுடைய திருவடியில விழுந்து, நான் எதுக்கு இந்த போட்டி பிரச்சாரத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை, உன் திருவடியை விழுந்த அப்புறம் என் உயிரியை வாங்கிவிடு, நான் தமிழுக்கு பேதம் விளைக்க மாட்டேன், தமிழுக்கு ஒரு பொல்லாப்பு ஏற்படப்படாது என்னால, அதனால கொங்கு மண்டலத்துக்கு வந்து எங்க நாட்டினுடைய பெருமையை நான் கெடுக்க கூடாது, அதனால எனக்கு தமிழ்ல சிறப்பு இல்லாத விஷயம் நடக்கக்கூடாது, முருகா என்னை காப்பாத்துன்னு வேண்டிக்கிறார். அந்த சமயத்துல முருகப்பெருமான் ஒரு ஆடிடை சிறவனாக கீழே வந்து கொண்டிருக்கார். இந்த புலவர் மேலே மலையில ஏறி வந்திருக்க பார்க்கிறார், பக்கத்துல ஒரு பெரிய பாம்பு படுத்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே போருக்காக முருகப்பெருமான் வேலை எடுத்தார். இங்கே செங்கல் எடுத்த சினவடிவேல் அருணகிரிநாத். சினவடிவேல்லாம் கோபம் கொண்ட வேல். எதுக்கு கோபம் வரும்? சண்டை போடுறதுக்கு கோபம் வரும். போருக்கு போகும்போது கோபத்தோட வேலை எடுத்தார். அதனால செங்கல் எடுத்த சினவடிவேலும் பங்கே நிறைந்த நற்பன்னிர்களும் பதும மலர் கொங்கே தராளம் குறியும் செங்கோடை குமரனின் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் எதிர் நிற்பனைங்கிற மாதிரி அங்க ஓடி வந்துட்டார் சின்ன குழந்தையா முருகப்பெருமான். வந்துட்டு இங்க ஒரு சின்ன மாடு இறைக்கிற சேவகனா வந்து விளையாடிட்டு இருக்காரு. இங்கே இவன் இந்த பாகவதர் போறாரு, இந்த பாம்பை பார்த்தோன்னே சமரபுரின்னு பேர் வைக்கிறாரு. சமரபுரினா சண்டை போடுறது. சமரபுரி செங்கோடு சர்ப்ப சைலம் என, சைலம்னா மலை, சர்ப்ப சைலம் என அமரில் படம் விரித்து ஆடாதது என்னை. இந்த அஞ்சுதல்ல பாம்பு ஏன் படத்தை விரிச்சு ஆடாம படுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு மேல பாடல் புனைய முடியவில்லை. சமரபுரி திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்ன, அமரில் படம் எடுத்து ஆடாதது என்னைன்னு ஒரு கேள்வி வந்து அதே சொல்லிக்கிட்டு போறாரு. ரொம்ப படியெல்லாம் ஏறத்தான் சொல்லிட்டே போறாரு. அதுக்கப்புறம் பாடலாம் என்ன பாடணும்னு அவருக்கு புரியவே இல்லை. அப்போ அந்த குழந்தை வந்து பார்த்து, ஐயா நீங்க யாரு, எங்கேருந்து வரீங்கன்னு. இல்லை நான் வந்து பாட்டு பாடுறோம், இங்க புலவனா வந்திருக்கேன், இங்க போட்டி குணசீலர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போட்டி போட்டு பாட வந்திருக்கேன், இங்க பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, என்ன அதே வரியை சொல்லிட்டு இருக்கீங்களே, பார்த்துக்கிட்டே இருக்கேன், இது நல்லா இல்லையே, பாட்டை முடிக்க வேண்டியதுன்னு பெரிய புலவராச்சேன். எனக்கு முடிக்க முடியலப்பா, சொல்லக்கூடாது, எனக்கு என்னமோ தெரியல, இங்க வந்தோடனே இந்த இந்த சுற்றுச்சூழல் என்னை மாற்றிட்டோம், என்னமோ தெரியல, எனக்கு அது வரமாட்டேங்கிறது அடுத்த வரி அப்படின்னா உடனே இவர் சொல்றார், அவ்வளவுதானே நான் சொல்றேன் கேளு. சமரமுக திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என அமரில் படம் விரித்து ஆடாதது என்னை, நமரன் எழுகரை நாட்டு குமரன் திருமால் மருகன் மயில் வாகனம் கொத்தும் என்றே அப்படின்னு பாட்டை முடிச்சு கொடுத்தாங்க. ஐயா இவ்வளவு சிறப்பு, என்ன ஐயா விளக்கம்னு கேட்டாக்கா, இந்த மயில் படுத்துக்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னா, மேல முருகன் இருக்கான், முருகன் இருந்தா மயில் இருக்கும், அந்த மயில் வந்து இந்த பாம்பு படம் எடுக்கிறது பார்த்தா படம் எடுத்து ஆடுறேன்னு தலையில வந்து அடிச்சு கொண்டு போடும், அதனால நான் பயந்துக்கிட்டு ஏந்திருக்க படுத்துக்கிட்டு இருக்கேன் சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைச்சாரு. இதை பார்த்தோன்னே அந்த ஏடடிச்சு ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் வந்து இப்படி எனக்கு புத்தி சொல்லி கொடுத்துட்டான்னு, யாருப்பா நீ கேட்டோன்னே, எங்க அப்பா இறந்துண்ணி, எங்க ஆப்தா மலநீலி, ஒப்பரிய மாமன் உறுதிடி, சப்பைக்கால் அண்ணன் பெருவையரன், எனக்கு தலை ஆறு முகத்துக்கானுக்கு ஈண்டு எண்ணும் பெருமைன்னு சொல்ற அளவுல காலமேக புலவர் சொன்ன மாதிரி எங்க அப்பா பிட்சாடனர், அம்மா மலை நீலி, பிள்ளையார் வந்து சப்பக்கால் புட்டு சப்பளங்கால் பிள்ளை கற்பக விநாயகர், நான் வந்து ஆறு தலை இருக்கக்கூடிய முருகப்பெருமாங்கிறத பொருள் விளங்காம சிலையாடை பொருளை சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த கதை அமைந்து இந்த இது வந்து கொங்கு நாட்டு புராணம்ங்கிற படலத்துல, இந்த கொங்கு படலத்துல இந்த பாடல் வரதா பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி சிறப்பு, தமிழ் சிறப்பு, ஒரு ஆடையம் வரைக்கும் சிறப்பு வந்து எப்படி ஔவையாருக்கு முருகப்பெருமான் ஆடை அடைனா வந்து அந்த ஔவையாருடைய அகங்காரத்தை அடைச்சானோ, அதே போல இங்க முருகப்பெருமானா வந்து இங்க ஆடர் சிறுவனாவே வந்து இங்கு வரைக்கும் குணசீலருக்கு அருள் புரிந்தார். இப்படி ஏகப்பட்ட அருள் புரிந்த இடம் இந்த திருச்செங்கோடு. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மட்டுமல்லாமல் எல்லாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். கோவலன் கண்ணகி சிறப்பதிகாரத்தில் இருக்கா. இந்த கோவலனானவன் சிவனுக்கு நிகராக பேசுகின்றார்கள். ஏன்னா கண்ணகி பதிவிரதா தெய்வம், அவ வந்து கண்ணகி கற்புக்கரசி, அதனாலே அவள் அம்பிகைக்கு ஈக்குவலாக பேசுவாங்க. அந்த கண்ணகிக்கு கேரளால எல்லாம் கண்ணகிக்கே கோவில் இருக்கு. இந்த சோத்தானிக்கரை எல்லாம் அது இதெல்லாம் இந்த கோவில்கள் எல்லாம் கொடுங்கல்லூர் பகவதி எல்லாமே கண்ணகி என்றே சொல்வார்கள். அந்த கண்ணகியானவள் தன் கணவன் தேராமன்னா செப்புவதுடைய எள்ளரை சேர்ப்பேன் மேவருக்கு பிள்ளர் புண்கண் தீட்டொன்றி வாய்க்கண் பண்ணிட்டு ஆவின் கடமணி யுகநீர் நெஞ்சுடைய தான்றன் அரும்பரர் புகழுடனை ஆவியின் மகிழ்ந்தோர் பெரும் பெயர் புகார் என்பதையே அவ்வூர் சிறப்பு விளங்கு பெருங்குடி மாசாத்து மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கா நின்னகர் புகுந்து இங்கு என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலை களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி. அந்த கண்ணகி என்ன பண்ணினாலாம், மதுரையை எரிச்சப்புறம் கோவம் தாழாம இங்க வந்து திருச்செங்கோட்டில் மேல வரா. கோவலன் கனவுல வந்து கூப்பிடுறான். கோவலன் அங்கே அவளுக்கு நிதர்சனமா காட்சி கொடுத்து அவளை சேர்த்துட்டு இங்க இருந்துதான் மோட்சம் அடைஞ்சாலும் திருச்செங்கோட்டிலேருந்து. இது ஒரு முக்கியமான விஷயம், தமிழுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த விஷயம். அது மட்டும் இல்லாம ஞான சம்பந்தருக்கு
திருநீற்று பதிகம் திருநீலகண்ட பதிகம் பாடவும், ஞானசம்பந்தருக்கு மறையோதவும், ஞானசம்பந்தருக்கு தமிழ் விளக்கணம் கூறவும், முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு இலக்கணம் சொல்லிக் கொடுக்கவும், மறையை ஓத சொல்லிக் கொடுத்ததும், மறையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். ஞானத்தை பூரா, வேதத்தை பூரா முருகப்பெருமான் விளக்கி கொடுத்ததும் சிறப்பு வாய்ந்த இந்த திருச்செங்கோடு. அதனால சமரமுக திருச்செங்கோடு சர்ப்பசைலம், இந்த சர்ப்பசைலமாகி இந்த திருச்செங்கோட்டு முருகனை பார்த்தோம். தெய்வ திருமலை திருச்செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, வை வைத்த வேற்படை, வையன்னா கூர்ப்பு, வெய் வைத்த வேற்படை வானவனே மறவேன் உனைனான், ஐவருக்கு இடம்பெற கால் 2 ஓட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருள. இங்க எப்படி மோட்ச நிலை அடைஞ்சாலோ அவ கண்ணகி, அதே போல அருணகிரிநாதர் மோட்சம் அடைந்ததாக, இங்க வந்து மோட்சம் அடைந்ததாக பெரியவர்கள் சொல்லுவார்கள். தெய்வ திருமலை, தெய்வம் அமைந்திருக்கக்கூடிய திருமலை திருச்செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, வை வைத்த வேற்படை வானவனே. ஏன்னா வேலை வச்சுட்டு இருக்குதான் வேலவன், செங்கோட்டு வேலவன், வை வைத்த வேற்படை வானவனே மறவேன் உனையினான், உன்னை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஐவருக்கு இடம்பெற கால் 2 ஓட்டி அதில் 2 கை வைத்த வீடு. இந்த சரீரமானது போக வேண்டும் எல்லாருக்கும். அது எப்படின்னா, ஐவருக்கு 5 பஞ்சபூதத்தினால ஆனது. ஐவருக்கு இடம்பெற கால் 2 ஓட்டி அதில் 2 கை வைத்த வீடு, இந்த வீடு குலையும் முன்னே வந்து என்னை காத்திருளேன்னு அருணகிரிநாதர் வேண்டிக்கிறார். இது வந்து அவர் கடைசியாக இங்கே இறைவனுடைய 2 கலந்தார் என்றும் இந்த பாடலை சொல்லுவாங்க. சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேந்தனை செந்தன் மூலில் நுடித்தவனை விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கண்ட கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவருக்கு ஒரு தாளி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நாம் என்னைக்கும் மறக்கக்கூடாது. மாயோன் மருகனை மன்றாடி சொன்னா, மன்றத்தில் ஆடுகின்ற நடராஜ பெருமான் மன்றாடி மைதனை, வானவருக்கு மேலான தெய்வத்தை, மெய்யான தெய்வத்தை, மேதிநீர் சேலார் பொழில்சூர் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்தினலே அந்த நான்முகனை என்று கந்தர் அலங்காரத்திலே அருணகிரிநாதர் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சொல்லிக்கொண்டே போகலாம். திருச்செங்கோட்டை பற்றியும் திருச்செங்கோட்டு வேலவனை பற்றியும் நான் அதிகம் சமயம் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த 4 பாட்டோட விடை பெற்றுக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு. ஆமா, யாராவது கேட்குறீங்களா? எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. இதோட முடிச்சுக்கிறேன். முருகா, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் என் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனாய். வெற்றிவேல் முருகன். ஹரோஹரா. அம்மா பேசலாம், நீங்க பேசலாம். முடிச்சாச்சு. நன்றிங்க ஐயா. என்ன சொல்றதே தெரியல. நான் கூட என்ன நினைச்சேன்னா, நீங்க ஓவியத்தை பத்தி தான் சொல்வீங்க, ஆனா தலைப்பு கொடுத்து செங்கோட்டு வேலை தான் தலைப்பு கொடுத்துருக்கிறாரு. ஆனா நீங்க ஓவியத்தை பத்தி தான் விளக்கம் கொடுப்பீங்க போல் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். நீங்க வரைஞ்சது, அதனுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி அமைச்சு கொடுத்தீங்க, திருச்சது. நாங்கெல்லாம் போயிருக்கிறோங்க ஐயா. போயிட்டு அந்த ஓவியத்துல ஒவ்வொன்றும் ரசித்து பார்த்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்து அதெல்லாம் சொன்னா அதெல்லாம் தற்பெருமையா போயிடும். இங்க முருகனை பேச கிடைச்சிருக்கும் போது அவரை அழகா அனுபவிக்கலாமே. எல்லாம் நண்பர்கள் தான். அத்தனை பேருக்கும் என் சிறந்தாழ்த்தி வணக்கம். நான் வணக்கம் சொல்லாம விட்டுட்டேன். நன்றிகள், எல்லாருக்கும் வணக்கம். சிவ அருமைங்கய்யா. ஆனா திருச்செங்கோட்டு வேலவனுடைய பத்தி அந்த கோயிலுடைய சிறப்பு, அந்த மலையுடைய சிறப்பே சொல்லிட்டீங்க. அந்த மலை எவ்வளவு நீட்டு இருக்கும், அந்த 30 அடி நீட்டுல அந்த பாம்பு நடந்து போனவங்களுக்கு தான் அது தெரியும். இப்ப எல்லாம் வேன்லயே போயிடுறாங்க மேல. அவ்வளவு அழகா அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அது இரவுல பாத்தீங்கன்னா அந்த பாம்பு படுத்திருக்கிற மாதிரி அந்த லைட் அருமையா எடுத்து இந்த திருச்செங்கோட்டுடைய கோயிலுடைய சிறப்பு முதல்ல சொன்னீங்க. அப்புறம் அந்த ஆதிசேஷன் கதையை சொன்னீங்க. இப்ப ரொம்ப அருமையான அந்த திருச்செங்கோட்டு வரலாறு அதுல சேர்ந்ததுதான். அது அந்த விளக்கமும் முதல்ல ஆரம்பமே கரெக்டா சொன்னீங்க. சாமியுடைய அர்த்தநாரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தி அந்த அர்த்தநாரீஸ்வரரா இருக்கிறாரு. அது வாத கங்கை எங்க உற்பத்தி ஆகுது. அதுதான் பிரசாதமா அங்க கொடுப்பாங்க என் கோயில்ல. அடியன் பலமுறை அந்த கோயிலுக்கு 4 முறை போயிருக்கேன். இருந்தாலும் நீங்க சொல்லக்குள்ள மறுபடியும் அந்த அர்த்தநாரீஸ்வரர் கண்கொள்ளா காட்சியா நீ காட்சி கொடுத்த மாதிரி தான் சொல்லலாம். அப்புறம் அந்த குண்டலி சக்தியை சொன்னீங்க. ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. அந்த 6 ஆதாரங்களை கொண்டு போய் நம்ம எப்படி அந்த சகச தலத்துல இருந்து போயிட்டு அந்த 6 ஆதாரத்துக்கு விசுத்திக்கு தான் ரொம்ப அதிகமா விளக்கம் கொடுத்தீங்க. விசுத்தில இருந்து நான் மந்திரம் சொல்ல நம்மளோட சிறப்பு. சகசரதளமா மேல இறைவன் தான் சகசரதளம். அதான் சிகரம். மேல போய் இறைவனை பாக்குறோமே, அதுதான் சகசரதளம். அது உட்பொருள் என்னன்னா, கீழே மூலாதாரத்துல இருந்து கீழே முருகன் கோவில் இருக்கு, ஆறுமுகன் சுவாமி இருக்காருங்க. அங்கே கீழே பார்த்துட்டு அந்த மூலாதாரத்துல இருந்து நம்ம ஆண்டவனை நினைச்சுன்னு ஏறணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க.
அது முருகனுடைய தாரகநாம அங்கேருந்து சொல்ல ஆரம்பிச்சு மேலே கொண்டு போனா சகசர தளத்தில் அர்த்தநாரீஸ்வரர் செங்கோட்டை வேலவனை பார்க்கும்போது ஆண்டவன் நமக்கு பூரண நிலையை நடராஜரா ரூபம் கொடுக்கும். அதனாலதான் மன்றாடி மைந்தனைங்கிற வார்த்தை அங்க போடுறாரு அவர். இங்க சிதம்பரத்தை பேசவே தேவையில்லையே. இறைவன் நடமாடுகின்றது அந்த சகசர தளத்துல கிடைக்கிறது, அது மேல கிடைக்கிறது என்பதனால அதை சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இங்க அம்மையப்பனாவே சுவாமி காட்சி கொடுக்கிறார். இது அபரிமிதமான விஷயம். சிறப்பு சிறப்புங்க. எப்படி இந்த மலையில ஏறக்கணும் அந்த மந்திரத்தை சொல்லினே ஏறக்கணும். அந்த 6 ஆதாரங்கள் வழியாவே அந்த மேல சகஸ்தலத்தை எடுத்துட்டு போறது விளக்கம் ரொம்ப அருமை. உண்மையிலே அது அப்படியே நம்ம 6 ஆதாரம் உடம்புல இருக்கு, அதை வச்சு தியானம் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். அந்த மலை ஏறக்குள்ளேயே எப்படி எப்படின்னு அந்த வழிமுறை எல்லாம் சொல்லிட்டீங்க. அவ்வளவு சிறப்பான கருத்தெல்லாம் எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அந்த அன்பாக திருப்புகழ நல்லா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அந்த பாடல் ரொம்ப சிறப்பான விளக்கம், ஒவ்வொரு வரைக்கும் நீங்க விளக்கம் எடுத்து கொடுங்களேன். அப்புறம் பக்கர விசிறி விநாயகர் பாடல் ரொம்ப அருமையா பாடுனீங்கய்யா. அந்த மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடமை அணிவோனி என்ற அந்த விளக்கமும் நடராஜ பெருமானுடைய சிறப்பையும் எடுத்து சொன்னீங்க. அப்புறம் அந்த அமிர்த கவி, அதாவது ஞானசம்பந்தர் அடியன் போல பாட வேண்டும் அப்படின்னு நம்ம அருணகிரி நினைச்சதுனாலதான் அவருக்கு இவ்வளவு மாதிரி ஆற்று கவி, மதுரை கவி, பல பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் 16,000 பாடலும் அவர் பொழிஞ்சிருக்காருன்றதுலாம் முருகனுடைய திருவருள் தான். ரொம்ப சிறப்பானீங்க. அப்புறம் திருஞான சம்பந்தர் தன்னுடைய அப்பா கோசரம் எழு திரு எழு கூற்றறிக்கை சீர்காழி பதியத்துல ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை ஒப்பிட்டு அருணகிரிநாதரும் திரு எழு கூற்றிருக்கேன்னு ஒரு பாடல் வகுத்து கொடுத்திருக்காரு. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்தெல்லாம் எடுத்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் கந்தர் அனுபூதி. அப்புறம் ஒரே கேள்வி கேட்கறீங்க. அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமானுக்கு 7 தீட்சைகள் கொடுத்தாருன்னு சொல்றீங்க. அது தலைநாளில் பதமேற்றின்னு ஒரு பாடல் வருது, திருப்புகழே இருக்கு பாருங்க. தலைநாளில் பதமேற்றி அன்போடு உபதேச பொருளூட்டி மந்திர தலை வாசல் கடல் சாற்றி என்னை உன் அருளாலே சதுராக்கத்துடன் கூட்டி அந்த மாதிரி முண்டக தளிர் வேத துறை காட்டி. முண்டக தளிர் வேத துறைனா வேதத்தை சொல்லி கொடுக்கறது. முண்டக தளிர் வேத துறை காட்டி அப்படின்னு ஒரு பாடல்ல அந்த குண்டலினி சக்தி, யோக சக்தியை கூட எல்லாத்தையும் 7 விதமான உபதேசத்தை கொடுக்கிற பாட்டு தலைநாளில் பதமேற்றி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகழ் பாட்டு. அந்த தளத்தினுடைய பேரு அது தலம் கிடையாது, பொதுப்பாடல். பொதுப்பாடல். சரிங்க. பொதுப்பாடல் தலைநாளில் பதமேற்றி நீங்க போட்டு பாருங்க. ரொம்ப சிறப்பான பாடல். அவருக்கு அருணகிரிநாதர் மாதிரி இந்த 7 தீட்சை கிடைச்சது யாருக்குமே இருக்காது. அந்த விஷயத்த நம்ம அவ்வளவு அழகா அதுல கொடுத்திருக்கிறாங்க அந்த பாட்டுல. சிறப்புங்க. நம்ம ஆதீனத்துல 4 தீட்சை தான் கொடுப்பாங்க. அத கூட தனியாவே சொல்லலாம். அது இந்த பாட்டுல சொன்னாக்கா விளக்கம் சிறப்பு இல்லாம போயிடும். அதனால தனியா சொல்லணும். நான் விளக்கல இங்க இடத்துல. சிறப்புங்க. அந்த பாடல் பத்தி நாங்க மட்டும் எடுத்து பார்த்து புரிஞ்சுக்கிறோம். 7 வகையான தீட்சைகளை சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம். அதெல்லாம் உண்மையில தெரியாது, அதெல்லாம் தெரிஞ்சுக்க தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. அதான் அந்த விசுத்தி சும்மா இது சொல்லாரு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அந்த ஆக்கினி தாவத்துல அதை கொண்டு போயிட்டு மேல சகஸ்தலத்தை கொண்டு போடுறது விளக்கம் ரொம்ப அருமைங்கய்யா. ஓம்காரத்துக்கு சொன்னீங்க. ஊ ஆ ஊ மா மகர்த்த ஓம்காரம் உற்பத்தி ஆகுது. அது சக்தி ஒக்க இடத்தில் வைத்த அப்படின்னு அந்த அர்த்தநாரீஸ்வரருக்கு ஒரு இடப்பாகமா கொடுத்ததுக்கு விளக்கம் ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. அப்புறம் அந்த வரலாறே சொல்லிய திருச்செங்கோடு வரலாறு, இந்த மகிஷாசுர மர்தினி வரலாறு ரொம்ப சிறப்புங்க. எப்படின்னா அம்பாள் இருந்தாங்க, அவங்க 3 தேவியும் ஒன்றாகி அந்த அசுரர்களை அழிச்சப்ப மகிஷாசுர மர்த்தினி அசுரர்களை அழிக்கிறது மகிஷாசுர மர்த்தினியா வேஷம் முடியும். அந்த கதை ரொம்ப சிறப்பாக எடுத்து கொடுத்தீங்க. பிரிங்கி முனிவர் சிலையும் அந்த கோயில இருக்கிறது ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பு. ஏன்னா அடுத்த வாட்டி நம்ம போக்குல பிரிங்க முனிவர் சிலை அது எந்த இடத்து அருணகிரிநாத சிலையெல்லாம் அந்த கோயில இருக்கு. முருகன் ரொம்ப சிறப்பு. திருச்செங்கோடுனாலே முருகப்பெருமானுக்கும் திருஞான சம்பந்தரோட பாடு அவ்வினைக்கு இவ்வனியான்ற ஒரு பதியம் தான் ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி இன்னைக்கு எடுத்து திருச்செங்கோடோட பதியத்தையும் எடுத்து 4 பதியத்திலையும் எடுத்து ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க. சொல்ல முடியல, அவ்வளோ ஒரு வேகம். அப்படி ஒரு காற்றாற்று வெள்ளம் எப்படி வருதோ அந்த மாதிரி வேகமா அழகா எடுத்து சொன்னீங்க. ஆனா புரிஞ்சுது. ஆனா அடியனாலதான் எழுத முடியல, அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் நீங்க சொல்ற விஷயம். ஆனா என்ன கருத்து அப்படின்றத மட்டும் நாங்க இன்னுமே திருச்செங்கோட்டருடைய அந்த செங்கோட்டருடைய வேலவருடைய அப்படியே விளக்கம் அவ்வளவு அழகா எடுத்து கொடுத்துட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் எப்படி அந்த குணசீலன் கதையும் சொன்னீங்க. ரொம்ப குணசீலன் கதை தெரிஞ்சிருந்தா கூட அது இன்னைக்கு விளக்கம் எடுத்து அந்த கொங்கு நாட்டு தலைய அந்த சிறப்பையும் எடுத்து கொடுத்தீங்க. கோவலனுடைய கண்ணகி உக்கிரமா இருந்து அந்த இடத்துல மலைக்கு மேலதான் மோட்சம் அடைஞ்சாருன்றது விளக்கம் நீங்க புதுமையான ஒரு விளக்கம் தான். அருணேந்திரார் கூட 2 கலந்ததுன்னு சொன்னீங்க.
நாங்களாம் திருவண்ணாமலை தான் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு வந்து விளக்கம் வந்து அருணகிரிநாதருக்கு 2.5 கலந்த இடமும் திருச்செங்கோடு தான் அப்படின்றது விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. நான் உண்மையிலேயே வேற மாதிரி நினைச்சேன். கற்பனையில ஐயா வந்து இன்னைக்கு வந்து இது இப்படிதான் விளக்கம் சொல்வாரு. அந்த திருச்செங்கோடு அந்த 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 ஓவியத்தினுடைய சிறப்பை தான் சொல்வாருன்னு நினைச்சேன். அருமை அருமை. நீங்க ஓவியத்துல மட்டும் சிறந்து விளங்கல, முன்ன பின்ன பேசிருக்கீங்களா, ஆனா அந்த அளவுக்கு ஒரு பாஸ்ட்ங்கய்யா. ரொம்ப அருமை அருமை. வேகம் அப்படி ஒரு வேகம். நல்லாவும் புரிஞ்சுது. ரொம்ப அருமையா சொன்ன கருத்து. உண்மையிலே நாங்க திருச்செங்கோடுக்கே போயிட்ட மாதிரியே ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அந்த முருகப்பெருமானை நினைத்து திருச்செங்கோடு பதிகம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அநேகமா எல்லாரும் பார்த்தா அந்த அன்பாக வந்த அந்த அந்த பாடலையும் அந்த என்னது கடம்பையின் ஒரு பாட்டு வருமே, அந்த பாட்டையும் காலநடத்தில் ஆமா அந்த திருப்புகழையும் ஆழகால மடப்பயிர் அந்த பாட்டையும் அழகா எடுத்து எப்ப பாரு திருச்செங்கோடு போய் நம்ம ஐயாவுக்கு முத்துக்குமார் ஐயாவுக்கு அந்த பாடலாம் ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் திருச்செங்கோடு பதிகணுவாரு. அந்த மாதிரி நல்லா இன்னைக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. அது மட்டும் இல்லாம மீண்டும் நம்ம வேலுண்டு வினை குடும்பத்துக்கு வந்து இன்னும் நிறைய சிறப்பான தகவல்லாம் அடியார்களுக்கு எல்லாம் சொல்லணும். இந்த முருகப்பெருமானுடைய நாங்க வந்து நிறைய கருத்து எல்லாம் கேட்கணும். அடியாருக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதீங்க. உண்மையிலே நாங்க ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை இந்த மாதிரி அருளாளர்கள் வந்து சொல்ற கருத்தை வச்சுதான் நாங்க வந்து இந்த திருப்புகழ் மேலேயும் ஒரு பற்று வர காரணமா இருந்த காரணமே இந்த மாதிரி சனிக்கிழமை ஒவ்வொரு அருளாளர்கள் வந்து சொல்லதான் நாங்க வந்து இந்த திருப்புகழ் மேல ஒரு பற்று வந்தது எங்களுக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான முறையில இன்னைக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. உங்களுக்கு வேலுண்டு வினை குடும்பத்தின் சார்பாக நாங்க அனைத்து அடியார்களும் சார்பாக நன்றிகள் பல நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். பிரேமா மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் கோபாலனுடைய கூடவே பாடக்கூடிய திருப்புகழ் குரூப்ல இருக்கக்கூடியவன். என் பெயர் குமார். நான் ஒரு 5:30 மணிக்கு தான் யதார்த்தமா இந்த மெசேஜ் பார்த்தேன். ஐயோ நம்ம கோபால் பேசுறேன், எப்படியாவது நம்ம இங்க உட்காந்துக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு ஆசை. ரொம்ப அழகா. இல்ல இது நன்றி ஒண்ணுமே இல்லை, இது ஒரு பாக்கியம். சாதாரணமா திருச்செங்கோடு கதையோட அந்த விளக்கங்களோட திருப்புகழையும் வர அழகாக கலந்து, ஏன்னா திருப்புகழ் பார்த்தெல்லாம் நாங்க 2 பேரும் ஒன்றாக படிச்சிருக்கோம். ஸோ மனசு முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தனித்தனியா சொல்றதுக்கு பதிலா பிரேமா மேடம் இன்ச் பை இன்ச்சா அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை அழகா நோட் பண்ணி ஒண்ணு கூட விடாம அழகா அவங்க கவர் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது கோபால். குருஜியுடைய ஆசி துணைன்னு இருக்கட்டும். அவர் ஆசைதான். நன்றிங்க ஜானகிராமன் ஐயா. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நீங்க நல்லா சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்து. ஏன்னா ஐயா வந்து நாங்க எதிர்பார்க்கல. உண்மையிலே இந்த அளவுக்கு மட போல திறந்து பேசுவாருன்ற நான் எதிர்பார்க்கல. அவ்வளவு அழகா அவ்வளவு அழகா எடுத்து சொன்னாரு. ரொம்ப சிறப்பு. அடியார்கள் யாராவது விளக்கம் சொல்லணும்னா சொல்லலாமா? மற்ற அடியார் யாரோ பேசணும்னா பேசலாம். ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. கோபால் ரொம்ப அருமையா பேசுனீங்க ஐயா. ஆர்வலையும் திருச்செங்கோட்டுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறதே எங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க ஐயா. இப்ப நீங்க சொல்லித்தான் தெரிஞ்சதுங்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா. அப்புறம் அந்த பாம்பு கதையே சொன்னீங்க, அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. அப்புறம் கண்ணகி கதை எல்லாம் அவங்க திரு கூற்றறிக்கை திருஞான சம்பந்தர் இது மாதிரி இதுல இருக்குது, அதெல்லாம் சொன்னீங்க, அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. மொத்தத்துல மட திறந்த வெள்ளம் போல அப்படியே கொட்டுறீங்க, அப்படியே வந்துட்டே இருக்குதுங்க ஐயா. ரொம்ப ஆனா உண்மையிலுமே எங்களுக்கு நோட் பண்ண முடியல, அதுதான் தெரியும். ஆனா நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப 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 நல்லா இருந்ததுங்க ஐயா. நீங்க மறுபடியும் இங்க எங்க குழுமைக்கு வந்து இத இன்னும் நிறைய பேசணுங்க ஐயா. முருகாசன் திருவடி வணக்கங்க ஐயா. வணக்கம். லதாமா டிக்கோ லதாமா பேசுங்கம்மா. அம்மாவுக்கு திருச்செங்கோடு தாங்க சமீபத்தில் திருமணம் நடந்தது. ரொம்ப அம்மா லதாமா டிக்கோ லதாமா பேசலாமே. மன்னிக்கணும், அவங்க ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி திருப்புகழ்ல இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து நீங்க கணக்கு பண்ணி அதை அதிகமா லிங்க் பண்ணி நிறைய இந்த குரூப்லயே நீங்க பேசும்படியா நானும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயாக்கு வாய்ப்பு உண்டுங்க, விட மாட்டாங்க. ஒரு தடவை வந்துட்டு அந்த குடும்பத்தை வந்து விட மாட்டாங்க, யாருமே விட மாட்டோம். அடுத்தடுத்து கொண்டு வந்து டைம் கொடுத்து மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சிக்கு நாங்க கண்டிப்பா. அதாவது அவங்க சொன்னது கரெக்ட், எழுத முடியல. அதாவது விஷயங்கள் இப்போ சாதாரணமா ஒரு லெக்சர்ல எல்லாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் விஷயம் நிறைய அதை எலாபரேட்டா பண்ணி பேசிடுவாங்க இல்லையா.
இது கடுகுக்குள்ள அடக்குறது அப்படிங்கிற மாதிரி இத்தனை விஷயங்களையும் இந்த 1 மணி நேரத்துக்குள்ள அடக்கி படபடன்னு பாடி சொல்லி எல்லாம் பண்றது, எதை கேட்கறது எதை விடுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு நிறைய இருக்கு இல்லையா? அந்த சப்ஜெக்ட் விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால இந்த நேரமே நிஜமா சொல்ல போனா நேரம் போனதே தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் திருப்புகழுக்கு இருக்கிற மகிமை அதுதான். உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாத விஷயமா? திருப்புகழுக்கு இருக்கிற மகிமை அது யாரையுமே அமிர்தமா கொண்டு போயிடும். இல்ல, அதுதான் சொன்னேன். இந்த சப்ஜெக்ட் இப்ப திருச்செங்கோட்டு வேலவன்றது ஒரு டாபிக் மட்டும் இல்லாமல் நிறைய வேற வேற விஷயங்கள் எல்லாமும் எடுத்து எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமும் இப்ப நிறைய குறுக்க சொன்ன ஸ்லோகங்கள்லாம் நிறைய அந்த அருணகிரி ஐயா அந்த அந்த விஷயங்கள் நிறைய தெரியாததுல நோட் பண்ணிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுக்குற அளவுக்கு நீங்க நிறைய பேசணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. நன்றி. நாங்க யூடியூப்ல பதிவிடுறோங்கய்யா, மறுபடியும் ஒரு தடவை போட்டு நிதானமா கேட்கலாம். கேட்கணும். நீங்க சொன்னது அவங்க முதல்ல சொன்னீங்கல்ல, அது ரொம்ப கரெக்டான வார்த்தை. கிருகிருன்னு எத்தனைங்கிறது அவங்க பிரேமா மேடம் சொன்னாங்களே, எல்லாத்துல இப்பதான் இது முடிஞ்சவருமா மனசுல கொஞ்சம் கொஞ்சமா அசை போடணும். இது எங்களை பொறுத்த வரைக்கும் பாட்டை பத்தி ஓரளவுக்கு தெரியுங்கிறதுனால கத்துக்கிறவங்க இல்லையா, அதனால அதை பத்தி கூட இல்லை. இந்த விஷயங்களை என்னெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறத ரீகலெக்ட் பண்ணணும்ல. நம்ம பசுமாடு மாதிரி நம்ம அசை போடணும் நல்ல விஷயங்களை, ஒரு பாயிண்ட் கூட விடக்கூடாது. அப்பதானே நம்ம ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒருத்தர்ந்து கேட்டுக்கிறதுக்கான பலன் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? இந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு நம்ம மற்றவர்களிடம் பேசும்போதும் சொல்லும் போதும் கலந்து கொள்வதற்கான அந்த கத்திய தத்தை அந்த அதனுடைய மீனிங் எல்லாம் தெரியல. அந்த கழுத்தடிக்கு இத்தனை விஷயங்கள். நான் கழுத்தடின்னு முருகன் கழுத்திலே புதைந்து அவளை அணைந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். சோ கழுத்தடி சுழிமனை அதெல்லாம் சொல்லும் போது எல்லாம் புதுசா தெரிஞ்சுக்கணும். கற்றது கைமண் அளவு, கற்றாதது உலக அளவு. முருகாச்சலம். சிறப்புங்கய்யா. முத்துக்குமரன் ஐயா பேசலாமே. முத்துக்குமரன் ஐயா வாருங்கள் ஐயா. முருகா சரணம். முருகாச்சலம் ஐயா வணக்கம். ஐயா மிக்க நன்றி. நன்றி. என்னோட அந்த சைடு நல்லா தெரியும், இந்த சைடையும் பார்த்து நான் ரொம்ப கேட்கறதுக்கு பெரும் பாக்கியம் பெற்றேன். இந்த குழுவுக்கு நீங்க இன்னைக்கு சிறப்பிச்சதுக்கு முதல்ல என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம திருச்செங்கோடு வேலவனை பத்தி பேசினதும் முருகன் தான் சிவன், சிவன் தான் முருகன்னு இந்த குழுல விடாம நாங்க சொல்லிட்டே இருப்போம். அதை நீங்க அறுதிட்டு சொன்னதும் எங்க எல்லாருக்கும் ஒரு மெய்சில் இருக்க வச்சிச்சு. இப்ப நான் இந்த பேச்சை தாண்டி இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான விஷயத்த நம்மளோட குழு உறுப்பினர்கள் சொல்ல விரும்புறேன். எல்லா முக்கியமான ஊர் முருகனுக்கு எல்லா ஊரும் இருந்தாலும் திருச்செந்தூர் ஒரு முக்கியமான தலம். எப்படி கிழக்க நமக்கு கடலோர திருச்செந்தூர் முருகன் நமக்கு சுப்பிரமணியன் நமக்கு அருள் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரோ, அது மாதிரி மேற்கு கரையில ஒரு கொளக்கரை இருக்கு. அங்க பெரிய திருப்புகழ் சபை இருக்கு. அந்த திருப்புகழ் சபைக்கு பேரு திருப்புகழ் சித்திர சபை. இந்த உலகத்திலேயே 2 சித்திர சபை தான் உண்டு. இது வரைக்கும் ஒண்ணுதான் இருந்தது. இப்ப 2 சித்திர சபை உண்டு. ஒண்ணு குற்றால சித்திர சபை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால பண்ணது. திருச்செந்தூர் திருப்புகழ் சித்திர சபை 1 ஆண்டுக்கு முன்னாடி பண்ணது. என்னோட அம்மா பிரேமா அம்மா அந்த புக்கை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த புக்கை நாங்க போன தடவையே சொல்லியிருக்கோம். எல்லாரும் அந்த புக்கை வாங்கி பயன்பெறணும்னு. அதுல ஐயாவோட கலை அந்த அட்டப்படம் வரைஞ்சது ஐயா, உள்ளுக்குள்ள படங்கள் எல்லாம் வரைஞ்சது ஐயா. பொருள் விளக்கமும் நான் எழுதினேன். அதான் ஒவ்வொன்றும் சொல்ல வரேன் ஐயா. எல்லாரும் நான் என்ன சொல்ல வரேன், மறக்காம திருச்செந்தூர் கிழக்கு சுப்பிரமணியரை பார்க்கும்போது மேற்க போய் கொளக்கரையில உள்ள இன்னொரு சுப்பிரமணியரையும் நான் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அங்க வேற என்ன இருக்கு அப்படின்னா, அங்க நம்ம திருப்புகழ படிச்சுட்டு பாக்குறத விட எதையுமே ஒரு ஆசிரியர் தொழில பேசுறத விட ஒரு படமா காமிச்சா நமக்கு அப்ப உடனே புரிஞ்சிடும். ஓவியத்தை போல சிறந்த ஒரு என்ன சொல்றது டூல் என்னது ஒரு மொழிபெயர்ப்பு ஆயுதம் வேற எதுவுமே இல்லை. அங்க நீங்க உள்ள போய் லெப்ட்ல இருந்து ஒரு முழு சுற்று முருகனையும் கும்பிட்டு இந்த ஓவியத்தையும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும். கிட்டத்தட்ட 30-40 ஓவியங்களும் 22 அருளாளர்கள் ஓவியங்களும் ஐயா தத்ரூபமா அங்கேயே தங்கி வரைஞ்சது. இந்த காலத்துல ஒரு கிராபிக்ஸ் படத்தை ஐயா கைப்பட வரைஞ்சது. இங்க ஐயப்ப ஐயா வந்திருக்காங்க, அவங்கள வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயப்ப ஐயா தலைமையில
இந்த திருப்புகழ் சித்திர சபை கோயிலை கட்டி அதுல படம் பூரா வரைஞ்சிருக்கு. அதுல 4 படத்தை மட்டும் சொல்லிடுறேன். நீங்க நம்ம குழுல உள்ள அனைவரும் இன்னைக்குள்ள 30 பேரும் சரி, மீதி உள்ள 200 பேரும் சரி, கண்டிப்பாங்க திருப்புகழ் சித்திர சபை போயிட்டு வந்து அவங்க கருத்தை இங்க பதிவு பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே இடது பக்கம் கைத்தல நிறகணியோட பாட்டு நம்ம படிக்கவே வேண்டாம். ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு படமா ஐயா வரைஞ்சிருக்காரு. அத பார்த்தாலே இந்த பிரேமா அம்மாக்கு தெரியும், வசந்தா அம்மாக்கு தெரியும். அவங்க எல்லாம் இதை ரசிச்சு அதை விட்டு வெளியவே வரல. அன்னைக்கு அவங்க இன்னும் பல நண்பர்கள் இருக்காங்க. நான் இவங்க 2 பேரை ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், சீக்கிரம் முடிக்கிறதுக்காக. ஆல்ரெடி நேரம் கடந்ததுனால. ஸோ அந்த நீங்க வந்து அந்த அதே மாதிரி இந்த பக்கம் அப்படியே நடந்து வரும்போது இந்த கண்ணுக்கு எதிர்க்க ராமாயணத்தை முருகரை கும்பிட்டா முருகர் மட்டும்தான் எல்லா சாமியும் கும்பிட வைப்பாரு. அதுக்காக நான் மற்ற சாமியை குறைத்து சொல்லவில்லை. முருகர் என்றால் சிவம், முருகன் என்றால் ஐயாவே சொன்னார், முருகன் என்றால் பிரம்மம், முருகன் என்றால் பெருமாள், முருகன் என்றால் சக்தி, முருகன் என்றால் சரஸ்வதி, முருகன் என்றால் லக்ஷ்மி. எங்க பார்த்தாலும் அவங்களோட நம்மளோட திருப்புகள்ல அவங்களோட முருகரை தாண்டி இந்த இணை தெய்வங்கள் பேர் இல்லாமலே இருக்காது. ஸோ அப்படியே வேல் வகுப்பு எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி வந்தா ராமாயண இதை வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஒரே படத்துல ஃபுல் ராமாயண காண்டமும் நமக்கு தெரிஞ்சிடும். அம்மா காமிச்சுட்டு இருக்காங்க. அதுல ராமாயணம் இந்த புக்கில் ராமாயணம் இல்ல, இந்த புக்கில் இல்ல, இது 2வது வரைஞ்சது. அதுக்கப்புறம் தள்ளி வந்து நான் 4 நாள் தான் சொல்ல விரும்புறேன். புறவாச்சேரி முருகன் அந்த சிற்பியை உங்களால மறக்க முடியாது. நான் 3 கோயில் சிற்பங்கள் முழு உருவத்தோட முழு உணர்வோட வரைஞ்சது ஒண்ணு, கை கட் பண்ணி வரைஞ்சது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணு, கண் போய் செஞ்சது ஒண்ணு. 3 சிலை அடுத்தடுத்து இருக்கு. அதுல புறவாச்சேரி சிற்பத்தை வரைஞ்சது நேரடியா பாக்குற மாதிரியே இருக்கும். 4வது நீங்க நிறைய தடவை சொல்லி திருக்கூட்டெழுக்கை மாணிக்க வாசகர் நம்ம திருஞான சம்பந்தர் தாய் தந்தைக்காக சீர்காழியில பண்ண பதியத்தை சுவாமி மலையில நமக்காக பதிய பண்ண திருக்கூட்டெழுக்கை வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்ங்க. இந்த மாதிரி பல அந்த புக்கை வாங்கினாலே உங்களுக்கு தெரியும். புக்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% தான் நாங்க ஐயா எக்ஸ்பிளனேஷன் சொல்லி அதை எழுதியிருக்கோம். 20 அருளாளரை பத்தியும் எழுதியிருக்காங்க. கோயில் எப்படி வந்ததுன்னு எழுதியிருக்காங்க. நான் இங்க அடிகளாரின் திருவடிகள்லாம் வேண்டி கேட்க என்னவென்றால், ஐயாவின் இன்றைய சிறப்பு பேச்சரங்கம் போல அவரோட ஓவிய திறமையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அனைவரும் திருச்செந்தூர் சென்று அந்த திருப்புகழ் சித்திர சபையை என்ஜாய் அதை வந்து ரசிச்சு வேண்டி வணங்கி பலன் பெற்று பிரத்தியாருக்கெல்லாம் சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறேன். நான் நேரம் கருதி இதோட நான் அதை முடிச்சுக்கிறேன். முருகாசரணம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. இத ஒரு கிளாஸ் நம்ம ஐயப்பன் ஐயா ஒரு வகுப்பு எடுத்துட்டாருங்க. சித்திர சபையை பத்தி அருமையா ஒரு நாள் ஒரு வகுப்புல நமக்கு பேசிட்டாரு. ஐயா கூட வந்திருக்காரு. ஐயா ஏதோ ஒரு வார்த்தை பேசலாமே. ஐயப்பன் ஐயா, சிவா பேசுங்க ஐயா. முருகாசரணம். முருகாசரணம் ஐயா, வணக்கம். வணக்கம் வணக்கம். வேற கீழே ஒரு வேலையில மாட்டிக்கிட்டேன். வந்து இது தூங்குற நேரம் பார்த்தா நம்ம அப்பதான் ஞாபகம் வந்தது இது. அதாவது சித்திர சபை இன்னைக்கு எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து கோபாலகிருஷ்ணன் தான். அவர் இல்லைன்னா சித்திர சபை இல்லை. ஏன்னா நான் இது வந்து உண்மையான பேச்சு, கூட்டி சொல்லல குறைக்கையும் சொல்லல. வேற யாரும் வரைகிறதுக்கு ஆளுக்கு கிடையாது. நல்ல ஓவியம் இருப்பான், அவனுக்கு திருப்பூரை பத்தி ஒன்றும் தெரியாது. திருப்பூரை பத்தி நல்லா தெரியும், ஆனா சித்திரம் வர தெரியாது. ஆனா ரெண்டையும் பகவான் கோபாலகிருஷ்ணனுக்கு கொடுத்து அவர் மூலமா அவருடைய இச்சையை நிறைவேற்றிக்கிட்டான்னு தான் சொல்லுவேன். இன்னும் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நான் முடிச்சிருவேன். அதாவது ஜனவரி மாசம் 16ஆம் தேதி தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் அங்க வந்து வருஷாபிஷேகம் நடக்குது. மீன்ஸ் கும்பாபிஷேகம் நடந்து ஒரு வருஷம் அந்த ஆண்டு விழா அன்னைக்கு பெரிய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நேரலையில வரும், இருந்தாலும் நீங்க எல்லாரும் நேர்ல வரணும்னுட்டு
ஒவ்வொரு அடியார்களுடைய பாதார விந்தங்களை சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி என்னுடைய இந்த ஒரு பிரார்த்தனையை உங்க முன்னால வைக்கிறேன். நீங்க திருச்செந்தூருக்கு போகும்போதெல்லாம் மறக்காம சித்திர சபைக்கு போயிட்டு வாங்க. மேல கடற்கரை கோயிலுக்கு எனக்கு ஒண்ணும் வெறுப்பு கிடையாது. ஆனா கடற்கரை கோயில் மாதிரியே மேற்கு கடற்கரையில மேற்கு எல்லையில சித்திர சபை அமைஞ்சிருக்கு. சோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. நேரமாச்சுன்னா முன்னாலேயே ஐயா ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த அளவு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். முருகா சரணம். சிவ சிவா.